கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த காலை வேளையில் வந்திருக்கிறவங்கள் அத்தனை பேரையும் வானத்தையும் பூமியும் படைத்த ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு நான் வாழ்த்துகிறேன். அற்புத இயேசு ஊழியத்தின் சார்பாக நான் உங்கள் அத்தனை பேரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளின் செய்திக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்த வேத பகுதி பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 17வது 18வது 19வது வசனம். ரொம்ப முக்கியமான ஒரு வசனம். நீங்கள் இந்த நாளில் ரொம்ப கவனமாக இந்த வார்த்தைகளை நீங்கள் கேட்கணும். இது உங்களுக்கு ரொம்ப 100% பிரயோஜனமுள்ள ஒரு வார்த்தை. இந்த வசனத்தை நீங்கள் உள்வாங்கிட்டீங்கன்னா கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை கொண்டு போகிற லெவல், அடுத்த ஒரு லெவலுக்குள்ளே இன்றைக்கே நீங்கள் எழும்புவதை உங்களால் உணர முடியும். இது தேவன் தன்னுடைய சீஷர்களுக்கு கொடுத்த ஒரு முக்கியமான அதிகாரமுள்ள ஒரு வார்த்தை. வாசிக்கலாமா? பின்பு அந்த 70 பேரும் சந்தோஷத்தோடு திரும்பி வந்து, ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளும் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது என்றார்கள். அவர்களை அவர் நோக்கி, சாத்தான் மின்னலை போல வானத்திலிருந்து விழுகிறதை கண்டேன். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்ருவினுடைய சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. நல்ல 2 கரங்களை தட்டி இந்த நாளில் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற அதிகாரம் என்ன என்பதை குறித்து உங்களோடு கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள பரிசுத்த ஆவியானவராலே உந்தி தள்ளப்பட்டேன். முதலாவது, தேவன் நமக்கு கொடுத்த அதிகாரத்தையும் பிசாசானவனுக்கு இந்த உலகத்தில் இருக்கிற அதிகாரத்தையும் நீங்கள் புரிந்து கொண்டிட்டீங்கன்னா நீங்கள் யார் என்பதை உங்களால் நல்லா தெரிந்து கொள்ள முடியும். பாருங்கள், அதே 10ஆம் அதிகாரம் 1வது 2வது வசனத்தை வாசிக்கிறேன், நீங்க கூர்மையா பாருங்க. இவைகளுக்கு பின்பு கர்த்தர் வேறே 70 பேரை நியமித்து தாம் போகும் சகல பட்டணங்களுக்கும் இடங்களுக்கும் அவர்களை தமக்கு முன்னே 2 பேராக அனுப்பினார். ஏற்கனவே 12 பேர் இருக்கிறாங்க. அது போக 70 பேரை தாம் போகும் சகல பட்டணங்களுக்கும் முன்னாடி தனக்கு முன்னாடி போகும்படி 70 பேரை, எத்தனை பேரா? 2 பேரா அனுப்புறாராம். மொத்தம் 35 டீம் 2 பேரா பிரிச்சிட்டார். பிரிச்சு சகல பட்டணங்களுக்கும் இடங்களுக்கும் அவர்களை தமக்கு முன்னே 2 பேராக அனுப்பினார். அப்ப 70 பிரிச்சிங்கன்னா 35 டீம் சேர்ந்துருச்சு. எல்லா பக்கமும் 2 அனுப்புறார். அனுப்புறப்ப என்ன சொல்லி அனுப்புறாரு? அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, அறுப்பு மிகுதி, வேலை ஆட்களோ கொஞ்சம், ஆகையால் அறுப்புக்கு எஜமானன் தமது அறுப்புக்கு வேலை ஆட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள். புறப்பட்டு போங்கள். ஆட்டுக்குட்டிகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன். புறப்பட்டு போனவங்க வர்றாங்க. 17ஆம் வசனம். பின்பு அந்த 70 பேரும் சந்தோஷத்தோடு திரும்பி வந்து முதல்ல அவங்க சொல்ற வார்த்தை பாருங்க, ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளும் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது என்றார்கள். கைத்தட்டி தேவனுக்கு ஒரு நன்றி சொல்லுவோமா? அப்ப பிசாசுகள் கீழ்ப்படியணும்னா நீ சொல்ல வேண்டிய ஒரே ஒரு நாமம் இயேசு கிறிஸ்துவின் நாமம். இன்னைக்கு சொல்றாங்க, சபையிலையும் சொல்றாங்க, வெளியிலையும், பிசாசு எங்களை துரத்திக்கிட்டே இருக்கு பிரதர், தொந்தரவு படுத்திக்கிட்டே இருக்கு பிரதர், கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கு பிரதர், எங்க வீட்டுக்குள்ள பிசாசு பண்ற பிரச்சனைக்கு அளவே இல்லை பிரதர், எங்க வீட்டுக்காரரு எப்ப பார்த்தாலும் இப்படிதான் பிரதர் பேசிக்கிட்டே இருக்கார். இங்க வேதம் சொல்லுது பாருங்க, 70 பேர் திரும்பி வந்து சொல்றாங்க, உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகள் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது. அப்ப உங்களுக்கு பிரச்சனைன்னு வந்தா நீங்க பயன்படுத்த வேண்டிய ஒரே ஒரு நாமம் இயேசு, 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 இயேசு. அந்த இயேசுவின் நாமம் பிசாசுகளின் தலையை மிதித்த நாமம். இயேசுவின் நாமம் பிசாசுகளுடைய துரைத்தனங்களை அழித்த நாமம். இயேசுவின் நாமம் உங்களுக்கும் எனக்கும் இந்த உலகத்திலே கொடுத்திருக்கிற விலைமதிக்க முடியாத அதிகாரமுள்ள நாமம். வானத்திலையும் பூமியிலும் இயேசு சொன்னார், சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப அந்த நாமத்தினுடைய வல்லமையை சபையாகிய நீங்களும் நானும் தெரிந்து கொள்ளணுங்க. அவர்கள் சொல்றாங்க, ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகள் எங்களுக்கு
கீழ்ப்படுகிறது. நாங்க சொல்றதெல்லாம் பிசாசு கேட்குது. காரணம், உங்க நாமத்தை நாங்க போய் சொன்னோம், உங்க நாமத்தை நாங்க பேசினோம், உங்க நாமத்தை நாங்க உச்சரித்தோம், உங்க நாமத்தை பத்தி நாங்கள் பேசும் பொழுது எல்லா பிசாசுகளும் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது. அடுத்து இயேசு சொல்ற வார்த்தையை பாருங்க, 18ஆம் வசனம். அவர்களை அவர் நோக்கி, கைத்தட்டி தேவனுக்கு ஒரு நன்றி சொல்லுங்க, சாத்தான் மின்னலை போல வானத்தில் இருந்து விழுகிறதை. அப்ப எத்தனை ஆயிரம் பிசாசை இவர்கள் கீழே விழுக்காட்டி இருக்காங்க பாருங்க. போனது 70 பேர், டீமா பிரிஞ்சு 35 டீமு போய், இங்க வேதம் சொல்லுது பாரு, சாத்தான் மின்னலை போல வானத்திலிருந்து விழுகிறதை கண்டேன். அப்ப அவங்க போன இடம் பூரா சாத்தான் கீழே விழுந்தான. கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில சொல்றது என்னன்னா, அது எங்களுக்கு தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருக்கு பிரதர், எங்க வீட்டில் பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு பிரதர், சாத்தான் எங்களோட ஓரியாண்டுகிட்டே இருக்கான் பிரதர், வியாதியை கொடுத்துக்கிட்டே இருக்கான் பிரதர், வறுமையை கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன், பிரச்சனையை கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன், என்னை செபிக்கவே விட மாட்டேங்கிறேன். அப்ப என்ன அர்த்தம்? அவன் உங்க வீட்டுக்கிட்டே வச்சிருப்பீங்க போல தெரியும், அதனாலதான் இப்படி பண்றேன். இங்க பாருங்க, இவங்க சொல்றாங்க பாரு, மின்னலை போல விழுந்தது என்று கர்த்தர் சொல்றாரு. அவர்கள் சொல்றாங்க திரும்பி வந்து, உங்க நாமத்தினாலே பிசாசுகள் எல்லாம் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது. இந்த 2 வேடை விட அடுத்த வேடை கவனிங்களே. தேவன் நமக்கு வச்சிருக்கிற அத்தாரிட்டி அனாயிட்டிங், தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற விலைமதிக்க முடியாத மகுடத்தை தேவன் இங்கே எழுதி வைத்திருக்க. எல்லாம் கொஞ்சம் நல்லா கவனமா இருக்கிறீங்களா? ஏனென்றா நான் ஃபுல்லா ஃபோக்கஸ் கிட்ட நிக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்கன்னு கர்த்தர் அறிவார். நல்ல இது உற்சாகத்தோடு இதை கேட்டாதான் இது உங்களுக்கு உள்ள போகும். சில விதை வந்து பாதையில் விழுந்துருச்சான், சில விதை வந்து பாறையில் விழுந்துருச்சான், சில விதை வந்து முள்ளுள்ள இடத்துல விழுந்துருச்சான், சில விதை நல்ல இடத்துல விழுந்துச்சான். விதைச்சவன் ஒருத்தன் தான், ஆனா அந்த விதை விழுந்த இடம் தான் மிஸ்டேக். விதை ஜீவன் உள்ளது, விதை வசனம் என்று வேதம் சொல்லு. சத்ரு அதை செய்தானா, சத்ரு வந்து எடுத்துட்டு போயிட்டான் அந்த வசனத்தை. அப்போ உங்கள்கிட்ட இருந்து இந்த வார்த்தை வருது வல்லமையோடு, அந்த வார்த்தையை உங்கள் இருதயம் பாறை மாதிரி இருந்தா தெரிச்சிரும், பாதை மாதிரி இருந்தா வளராது, முள்ளுள்ள இடம் இருந்தா வெளியேறாது. நல்ல நிலைமை உங்க இருதயத்தை நீங்க திறந்து வச்சீங்கன்னா, இன்னைக்கு இந்த வசனத்தினுடைய அந்த அத்தாரிட்டி உங்க மேல வந்து இறங்கிடும். அதனால உங்க இருதயத்தை நல்லா திறந்து வச்சு, ஆண்டவரே இன்னைக்கு நீர் பேசுறது எனக்கு இந்த மாதத்துக்குரிய வாக்குத்தத்த செய்தி, அது என் இருதயத்துக்குள்ள உள்ள போய் அது எனக்குள்ளே ஜீவனை கொண்டு வரணும், அது எனக்குள்ளே ஒரு பெரிய கிரியை நடப்பிக்கணும்னு உங்க இதயத்தை திறந்து வச்சிருந்தீங்கன்னா, தேவன் நிச்சயமாய் லீதியாளுடைய இருதயத்தை திறந்தவர் உங்களையும் திறப்பார். அதே தேவன் இருக்கிற இடத்துல ஐத்தீக ஒருத்தர் தூங்கி விழுந்தான். நல்லா கவனிக்கணும். பவுல் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்காரு, ஒருத்தர் தூங்கி விழுகிறான். ஆனா பவுல் பிரசங்கம் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு, இருதயம் என்ன செஞ்சிச்சு? ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்காரு, திறந்துச்சு. அப்ப திறப்பதும் தூங்கி விழுவதும் உங்களுடைய கரத்துல இருக்கு. நீங்க நல்ல உற்சாகமா இருந்தீங்கன்னா தூக்கம் வராது. தூக்கம் பிசாசு கொண்டு வருவேன். யார் அதை செய்யறா? பிசாசு செய்வேன். அப்படி சரீர களைப்பை கொண்டு வருவேன், அப்படியே டல்னஸை கொண்டு வருவேன், வீண் சிந்தைகளை கொண்டு வருவான். அவைகளை கட்டிந்து மேற்கொள்ளணும். இந்த வசனத்தை கூர்மையா பாருங்க. இதோ இன்னைக்கு கர்த்தர் இந்த மாசம் உனக்கு கொடுக்கிற அதிகாரம், சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு அதிகாரம் எங்க இருக்கு தெரியுமா? உங்க காலில். காலை பாருங்க, காலில் தாங்க அதிகாரம். சீசர்கள் கால்களை கர்த்தர் என்ன பண்ணார் தெரியுமா? சொன்னது என்ன பண்ணாரு? கழுவினார். எதற்காக? சுவிசேஷனுடைய பாதங்கள் மலையின் மேல் அழகா இருக்கிறதா. இந்த காலில் கர்த்தர் ஒரு அதிகாரம் கொடுத்திருக்காரு. இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்கிற ஒரு சிறப்பு அதிகாரம் என்ன தெரியுமா? மிதிக்கிற அதிகாரத்தை கர்த்தர். கால் மிதிக்கிற எவ்விடத்தையும் கர்த்தர் உனக்கு தருவார். அப்ப நீங்க இதை முதல்ல தெரிஞ்சுக்கொள்ளணும். உங்க காலுக்கு இருக்கிற பவர் இருக்கே, கர்த்தர் உங்களுக்கு ஒரு காலில் கூட ஒரு அத்தாரிட்டியை கொடுத்திருக்கிறார். யாரு மேல? தேள்களை மிதிக்க, சர்ப்பங்களை மிதிக்க. நம்ம மிதிக்க அதிகாரம் பெற்றுட்டு அவனுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருக்க? பயந்துகிட்டு கிடக்குறான். அவனை கண்டாலே நடுங்குது, கை காலெல்லாம் கொள்ளவே உளர்றான். ஆனா கர்த்தர் சொல்றாரு, அவனை மிதிக்கிற அதிகாரம் உனக்கு கொடுத்திருக்கிறேன். சர்ப்பங்களை நீ மிதிக்கணும், தேள்களை நீ மிதிக்கணும், சத்ருவினுடைய சகல வல்லமைகளை மேற்கொள்ளணும். அப்ப மிதிக்கிற ஒரு அதிகாரம், மேற்கொள்ளுகிற ஒரு அதிகாரம். பக்கத்துல பார்த்து எனக்கு மிதிக்கிற அதிகாரத்தையும் கொடுத்திருக்கிறாரு, மேற்கொள்ளுகிற அதிகாரத்தையும் கொடுத்து. பாத்தீங்கன்னா டிராபிக் போலீஸ் நின்றுட்டு இருப்பாங்க. அவங்க எவ்வளவு பெரிய டேங்கர் லாரி வந்தாலும் இப்படி நிறுத்தினாங்கன்னா நிக்கணும், இப்படி போனா அப்படி போகணும். இவங்க எவ்வளவு நேரம் கமாண்ட் பண்றாங்களோ அத்தனை மணி நேரமும் எவ்வளவு பெரிய லாரி, எவ்வளவு பெரிய பஸ், எவ்வளவு பெரிய வாகனமானாலும் அவருடைய கட்டுப்பாட்டுக்கு கீழ்ப்படியணும். ஏன்னா அவர் கையில் அந்த அதிகாரம் இருக்கு. இப்போ பார்த்துங்க, ஒவ்வொரு அதிகாரிக்கும் எவ்வளவு பவர் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும்.
ஒரு மாவட்ட கலெக்டருக்கு எவ்வளவு பவர் இருக்கு, ஒரு எம்பிக்கு எவ்வளவு பவர் இருக்கு, ஒரு எம்எல்ஏக்கு எவ்வளவு பவர் இருக்கு, ஒரு சிஎம்க்கு எவ்வளவு பவர் இருக்கு, இன்னும் இருக்கிற சிஎம்க்கு எவ்வளவு பவர் இருக்கு, எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஏன்னா அதிகாரங்கள் என்பது ரோமர்ல சொல்றாரு தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற அதிகாரம் என்னன்னா, முதலாவது நீங்க என்ன பண்ணணுமா, சர்ப்பங்களை மிதிக்கணும். ஏசப்பா சொன்னாரு, அவர் வந்து உன் தலையை நசுக்குவார், எழுதியிருக்கா? அப்ப ஏசப்பா காலு நசுக்கிற காலுனா அவருடைய மகனாகிய மகளாகிய உன்னுடைய கால் என்னுடைய கால் சர்ப்பங்களை நசுக்குகிற கால். நல்ல கைத்தட்டி சொல்லுங்க, என் கால் கை வச்சு காலில் கை வைங்க. இந்த காலுக்கு கர்த்தர் அத்தாரிட்டி கொடுத்திருக்கிறாரு. அவனை மிதிக்கிற அதிகாரத்தை இன்னைக்கு நீங்க தான் மிதிக்க போறீங்க. கொல்ல பிசாசு இன்னைக்கு இந்த இடத்துல வானத்தில் இருந்து எப்படி மின்னலை போல அவன் விழுந்தானோ, அதுபோல இன்னைக்கு உங்களை இதுவரை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிற எல்லா பிசாசையும் இன்னைக்கு நீங்க தான் மிதிக்க போறீங்க. அவனை நீங்க தான் இன்னைக்கு மேற்கொள்ள போறீங்க. பாருங்களே, சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும். தேள் என்ன பண்ண தெரியுமா, கொட்டும். தேள் கொட்டுனா ஜீவன் போற மாதிரி வலிக்கும். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில எது உங்களை கொட்டிக்கிட்டு இருக்கு? எப்ப பார்த்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில கொட்டிக்கிட்டே இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலை, அது பிசாசால வந்திருக்கு. வறுமை, வியாதி, தரித்திரம், கவலை, கண்ணீர், போராட்டம், பற்றாக்குறை, இன்னும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய குடும்பங்களுக்குள்ள வரக்கூடிய பாவ காரியங்கள், இதெல்லாம் பிசாசுடைய தந்திரங்கள். தேள் போல அவன் உங்களை கொட்டி 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 உங்களை எழும்ப விடாதபடி அவன் மடங்கடித்து வச்சிருக்கிறான். இதெல்லாம் இன்னைக்கு நம்ம மிதிச்சு அவனுடைய செயல்களை எல்லாம் இழக்க பண்ணக்கூடிய அதிகாரத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். பாருங்க, அந்த 70 பேருக்கு கர்த்தர் சொன்னார், அந்த 70ல நீங்களும் நானும் ஒருவராக இருக்கிறோம். பாருங்களே, சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், உங்களுக்கு என்ன அதிகாரம்? மிதிக்கிற அதிகாரம். இன்னைக்கு காலில் இருக்கிற வல்லமையை புரிஞ்சு கொள்ளுங்க. நீங்க வாயில பேசுறதை விட காலிலையும் நீங்க பேசலாம். காலை வச்சாலே பிசாசு நடுங்குவான். அந்த எல்லைகளுக்குள்ள உன் கால் பட்டாலே பிசாசுடைய சாம்ராஜ்யம் அழியும். இதை முதல்ல நீங்க புரிந்து கொள்ளணும். இன்னைக்கு அநேகருக்கு பிசாசு என்ன பண்ணி வச்சிருக்கா, உங்க மனக்கண்களை குருடாக்கி வச்சிருக்கிறேன். நானா பிரதர், நான் பிறக்கும் பொழுதே துக்கத்தின் மகனாக தான் பிறந்திருக்கிறேன், நான் அடிவாங்கிற மகளாக தான் பிறந்திருக்கிறேன், நான் வேலைக்காரியாக தான் பிறந்திருக்கிறேன், நான் ஆகாரை போலவே இருக்க விரும்புகிறேன், நான் எப்பொழுதுமே கூச்சப்பார் உள்ளவளாகவே இருக்க விரும்புகிறேன், நான் எப்பொழுதுமே அடிமை கோலத்திலே இருக்க விரும்புகிறேன். இப்படி நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களை யாராலையும் எழுப்ப முடியாது. நீங்கள் ஒரு மனதை மாற்றணும். இன்னைக்கு உங்க கண்கள்ல இருந்து மீன் செதில்கள் விழணும். கர்த்தர் என்னை உருவாக்கும் பொழுது, ஆதாமை ஏவாளை உருவாக்கும் பொழுது சகலத்தையும் ஆண்டு கொள்ள கர்த்தர் அவர்களை ஆளுநராக படைச்சார். கைதட்டி எல்லாவற்றையும் அவர்கள் ஆண்டு கொண்டார்கள். பூமியின் அதில் இருக்கிற எல்லாவற்றையும் நீங்கள் ஆண்டு கொள்ளுங்கள் என்று கர்த்தர் சொன்னார். அப்ப அவர்களை ஆளுநராக, அவர்களை தான் சிகரமாக படைச்சார். வானமும் பூமியும் அவனுக்கு கீழ்ப்படியும்படி கர்த்தர், பூமியில் உள்ளவைகள் எல்லாம் நீங்கள் ஆண்டு கொள்ளுங்கள், மிருக ஜீவன்கள் எல்லாம் நீங்கள் ஆண்டு கொள்ளுங்கள், அவைகள் எல்லாம் உங்களுக்கு கீழ்ப்படியும், அவைகள் எல்லாம் நீங்கள் ஆண்டு கொள்ளுங்கள் என்று கர்த்தர் அதிகாரியா தான் வச்சார். ஆனா என்னைக்கு பிசாசு உள்ள வந்தானோ அன்னைக்கு அதிகாரங்கள் எல்லாம் போயிருச்சு தேவனுடைய பிள்ளைகளை. இன்னைக்கு மீண்டும் கர்த்தர் இன்றைக்கு இந்த 8வது மாதத்துல முதல் வார சொல்றாரு, மீண்டும் உன் அதிகாரத்தை உனக்கு ஞாபகப்படுத்துறார். இன்னைக்கு அநேகர் நம்முடைய அதிகாரம் இன்னதுன்னு தெரியாதனால தாங்க பயன்படுத்தாம இருக்கிறோம். உங்களுடைய உரிமை இன்னது என்பது தெரியாதனால தாங்க உரிமையை தெரியாதபடி நீங்க பயந்து ஒளிந்து கொண்டு இருக்கிறீங்க. கர்த்தருடைய வார்த்தை எழுதப்படுகிற சர்ப்பங்களை, அப்ப சர்ப்பம் என்ன, யாரை குறிக்கிறது? பிசாசை குறிக்குது. எந்தெந்த விதத்துல பிசாசுடைய கிரியை உனக்குள்ள வருது? பாவ எண்ணம் வந்துகிட்டே இருக்கா, அதோட பிசாசுடைய கிரியை. இச்சையான எண்ணம் வந்துகிட்டே இருக்கா, அது ஒரு பிசாசுடைய கிரியை. பாவ போராட்டம் உனக்குள்ள தூண்டப்பட்டு கொண்டே இருக்கா, கோபம் வந்துகிட்டே இருக்கா, எரிச்சல் வந்துகிட்டே இருக்கா, உனக்குள்ள அசுத்த உணர்வுகள் தூண்டப்பட்டு கொண்டே இருக்கா, உனக்குள்ள ஒரு விதமான எண்ணங்கள் பிரதிபலிக்குதா, இதெல்லாம் சர்ப்பத்தினுடைய கிரிகள். அவைகள் எல்லாம் நம்ம கட்டிந்து அவைகளை கீழ்ப்படுத்தும்படி கர்த்தர் இந்த நாளில் இந்த வார்த்தையை கொடுத்திருக்கிறார். பாருங்கள், வேதம் சொல்வது சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும், சத்துருவினுடைய சகல வல்லம், அவனுக்கு என்னென்ன பவர் இருக்குதோ அத்தனை பவர்களையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு, கைதட்டுங்க, அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த என்னமான மாட்டாது. பக்கத்துல சொல்லுங்க, ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. உங்களுக்கு எந்த டேமேஜ் வராது, பயப்படாதீங்க. என்னால் அன்றி உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டார். ஆனா அவர் உங்களோடு இருந்தா எல்லாவற்றையும் உங்களால செய்ய முடியும். இப்போ உங்களை நான் எங்க கூட்டி போறேன் தெரியுமா? கோலியாத்துக்கு முன்னாடி கூட்டிட்டு போறேன். கோலியாத்துக்கு முன்னாடி தாவீது போய் நின்னானே, அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? கர்த்தர் தாவீதோடு இருந்தார். கர்த்தர் தாவீதோடு இருந்தார். வேதம் சொல்லுது, கர்த்தர் தாவீதோடு இருக்கிறார்னு ஒருத்தன் போய் சொல்றான் சவுலுகிட்ட. அவன் அழகுள் நிறைந்தவன், அவன் வாசிப்பதில் நேர்த்தியானவன், அவன் எப்படி இருக்கிறான், பார்க்க எப்படி இருக்கான், இளைஞனா இருக்கிறான்,
கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார். அப்படி இருக்கிறவன் தாங்க கோலியாத்துக்கிட்ட தைரியமா போனேன். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில எந்த பிசாசு உங்களுக்கு கோலியாத்து மாதிரி உங்களுக்கு உருவ தோற்றத்தை காண்பிக்குது, எதை பார்த்து நீங்கள் பயந்து ஒளிந்து நகை இன்னைக்கு நடுங்கி கொண்டு இருக்கிறீங்க, அவனை மிதிக்கிற அதிகாரத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறாரு. பாருங்க, முதல்ல ஏசப்பா எப்படிப்பட்டவர்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க யார் என்பது உங்களுக்கு தெரியும். அதனால கொஞ்சம் லிசனிங்க என்கிட்ட இருக்கும்படி உங்களை கேட்டுக்கொள்கிறேன். இன்னைக்கு அநேகர் தொய்ந்த முகமா உட்கார்ந்து இருக்கிறீங்க. எனக்கா பிரதர், அவன் பேரை கேட்டாலே எனக்கு கை காலெல்லாம் ஆடுதே, நான் எங்க போறது? அங்க 40 நாள் இஸ்ரவேல்லாம் ஒளிந்து கொண்டாங்கண்ணா. பட்டயம் வச்சிருக்கேன், ஈட்டி வச்சிருக்கேன், ராஜா அபிஷேகம் இருக்கு, ராஜா கிரீடம் இருக்கு, ஆனா கோலியாத்துக்கிட்ட போக மாட்டேங்கிறேன். பேரு இஸ்ரவேலர்கள், ஆனா கோலியாத்துக்கிட்ட போக மாட்டேங்கிறேன். காரணம், அவன் உருவ தோற்றம், அவன் அப்பியாசம், அவனுடைய புஜபலம், அவனுடைய மூர்க்கம், அவனுடைய உருவ தோற்றத்தினுடைய அந்த செயல்பாடுகள் பார்த்த உடனே எல்லாம் பின்னுக்கு போயிடுறேன். இன்னைக்கு நீங்களும் பிசாசை எதிர்க்க மேற்கொள்ள உங்களுக்கு என்ன பயன் தெரியுமா? ஏதாவது செஞ்சிருவானோ, நம்ம வாழ்க்கையில எங்கேயாவது பிரச்சனை வந்துருமோ, அல்லது வீட்டில் போராட்டம் வந்துருமோ, அல்லது நம்முடைய உறுப்புகளில் பாதிப்பு வந்துருமோ, அவன் நமக்கு ஏதாவது ஒன்று பண்ணிவிடுவானோ, இந்த பயத்தினாலதான் இன்னைக்கு பிசாசை உங்களால் எதிர்க்க முடியல. ஆனால் கர்த்தர் இன்னைக்கு சொல்றாரு, அவனை மேற்கொள்ளக்கூடிய சகல அதிகாரமும் நான் உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்பட, எந்த பிசாசும் உங்களை சேதப்படுத்த முடியாது. காரணம், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னோடு கூட இருக்கிறேன். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க, என்னோடு கூட ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் உடையவர். மத்தேயு புஸ்தகம் 28:18 வசனத்தை பார்த்திருப்பீங்க, வசனம் தெரியும், ஆனா எங்க இருக்கு அதோட இருப்பிடம் என்ன என்பது உங்களுக்கு அநேக இடத்துல மறந்துடும். இந்த வசனத்து மேல கை வச்சு இந்த வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு 28:18 வசனம் வாசிங்க. அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து சீசர்களை நோக்கி, அவர்களை நோக்கி, அங்க இருக்கக்கூடிய எல்லாரையும் நோக்கி, நல்ல கை தட்டி சந்தோஷமா படிக்கணும் இந்த வார்த்தையை, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. இயேசுவுக்கு எங்கெல்லாம் அதிகாரம் இருக்கு? வானத்திலையும் அதிகாரம் உடையவர், பூமியிலும் அதிகாரம் உடையவர். அவருடைய பிள்ளையாய உனக்கு என்ன அதிகாரம் கொடுத்திருக்கு? வானத்திலையும் அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு, பூமியிலும் அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. யோசுவா போய் சொல்றாரு, சூரியனே தரித்து நில், சந்திரனே தரித்து நில். அவன் சொன்ன உடனே அவனுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு ஒரு நாள் முழுசும் சூரியனும் சந்திரனும் தரித்து நின்னதான். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. வானத்திலும் அதிகாரம் உள்ள தேவனுடைய பிள்ளையாகிய யோசுவா வார்த்தைக்கு படைப்புகள், தேவனுடைய படைப்பான சூரியன், தேவனுடைய படைப்பான சந்திரனை ஒரு பகல் முழுவதும் வானத்துல அப்படியே நின்றது. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? பூமி சுற்றுல, பூமியுடைய சுழற்சி நின்னுச்சு. யார் காரணம்? ஒரு மனிதனுடைய சொல் கேட்டு சூரியனும் சந்திரன் நின்ன அந்த நாளை போல ஒத்த நாள் அதுக்கு பின்னாடி உண்டாகவே இல்லை என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. அப்போ ஒரு நாள் முழுசும் வானத்தினுடைய படைப்புகள் அப்படியே நிறுத்தப்பட்டுச்சு. பாருங்க, பூமியிலும் அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. பூமியில என்ன அதிகாரம்? காற்றையும் கடலையும் பார்த்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இறையாதே அமைதலாயிருன்னு சொன்னாரு. அடுத்த நிமிஷம் அது அமைதலாச்சு. கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. இன்னும் பாருங்க, மோசே செங்கடலுக்கு முன்னாடி கைகளை ஓங்குறான், அடுத்த நிமிஷம் பார்த்தா கடல் தன்னிடத்திலிருந்து ஒரு வழியை விட்டது. கைத்தட்டி பாருங்க. பூமியில அதிகாரம் கொடுத்திருக்கிறாரா? வானத்திலையும் யோசுவாவுக்கு அதிகாரம் கொடுத்தாரு, மோசேக்கு பூமியில கடல் சமுத்திரத்துல அதிகாரம் கொடுத்தாரு. இன்னைக்கு உனக்கும் அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அதை பயன்படுத்தாமல் நீ மறைத்து வைத்து, அதை பயன்படுத்தாமல் நீ ஒளித்து வைத்து, அது மேல உனக்கு நம்பிக்கையற்ற சூழ்நிலையில் இருக்கிறனாலதான் உன்னால பிசாசை மேற்கொள்ள முடியல. அவனுக்கு முன்னாடி நீ பயந்து ஒளிந்து கொண்டு இருக்கிற. பாருங்க, கர்த்தர் எழுதி வச்சுட்டார், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டார். முதல்ல அந்த பயத்தை எடுத்து போடு. உனக்குள்ள எதனால இன்னைக்கு தைரியம் இல்லை தெரியுமா? நீ பயப்படுகிற. வேதம் சொல்லுது, பயப்படுகிறவர்களும் அவிவிசுவாசிகளும் நரகத்தில் பங்கடைவார்கள். ஏசாயா 41:10 சொல்றார், பயப்படாதே, திகையாதே, கலங்காதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்துவேன், உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினாலே நான் உன்னை தாங்குவேன், தூக்குவேன், சுமப்பேன். உன் மேல எரிச்சலா இருக்கிற யாவரும் என்ன செய்வாங்க? உன் பக்கத்துல திரும்பி வருவார்கள். இது உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் வாக்காதே போகும் என்று கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறாரு. இன்னும் பாருங்க, ஏசப்பா எப்படிப்பட்டவர்? நம்ம அப்பா வல்லமை உள்ளவர், ஆனா நமக்கு வல்லமை இல்லைன்னு நினைக்கிறேன். வல்லமை கொடுத்திருக்கிறாரு, ஆனா நீ எடுக்க மாட்டேங்கிறியே, கிரீடத்தை கையில வாங்க மாட்டேங்கிறியே, பட்டயத்தை கையில வாங்க மாட்டேங்கிறியே, அவர் கொடுக்கக்கூடிய ஆயுதங்களை தரித்து கொள்ள மாட்டேங்கிறியே, அவர் கொடுத்த அந்த கிருபையை நீ சுதந்திரிக்க மாட்டேங்கிறியே. அப்ப எவ்வளவு நீ வீக்னஸான ஒரு நபரா இருக்கிற என்பதை நீ யோசித்து பாரு தேவனுடைய பிள்ளைகளே. அடுத்து வேதம் சொல்லுது, மத்தேயு புஸ்தகம் 9:6 வசனத்தை வாசிக்கலாமா? மத்தேயு 9:6 வசனம் எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். தேவனுடைய வார்த்தை எப்படி எழுதப்பட்டிருக்கிறது? Thank you Lord Jesus.
பூமியிலே பாவங்களை மன்னிக்க ஏசப்பா என்ன சொல்லிருக்காரு? பூமியில பாவங்களை மன்னிக்கிற அதிகாரத்தை கர்த்தர் யாரு கொடுத்திருக்கிறாரு? மனுஷகுமாரனாகிய இயேசுவுக்கு கொடுத்திருக்கிறார். இந்த பெரிய கிரேஸ் பாவ மன்னிப்புங்க. இந்த உலகத்துல யாருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதோ அவர்கள் பாக்கியவான்கள், யாருடைய அக்கிரமங்கள் மூடப்பட்டதோ அவர்கள் பாக்கியவான்கள். இந்த உலகத்துல பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கிருபையாய் தந்திருக்கிறார். இந்த கிருபையை நாம காத்து கொள்ளணும் தேவனுடைய பிள்ளைகளை. வேதம் சொல்லுது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். ஏசப்பாவுக்கு வானத்திலும் அதிகாரம் இருக்கு, பூமியிலும் அதிகாரம் இருக்கு. இந்த பூமியில என்ன அதிகாரம் இருக்குதா? பாவங்களை மன்னிக்க அதிகாரம் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்றார். அப்ப எப்பேற்பட்ட அதிகாரம் உள்ளவர் நம்முடைய அப்பா. பக்கத்துல சொல்லுங்க, எங்க அப்பாவுக்கு வானத்திலையும் அதிகாரம் இருக்கு, பூமியிலையும் அதிகாரம் இருக்கு. இந்த பூமியில் இருக்கிற எல்லா பாவங்களையும் மன்னிக்கிற அதிகாரம் எங்க அப்பா கையில இருக்கிறது என்பதை நீ புரிந்துக்க, அறிந்துக்க, தெரிந்துக்க. இன்னைக்கு சொல்றது, என் பாவத்தை என்னால விடவே முடியல பிரதர், பாவம் என்ன வந்துகிட்டே இருக்கு பிரதர், பாவ சிந்தை வந்துகிட்டே இருக்குன்னா வேதம் சொல்லுது, திருடன் திருட வருகிறான், கொல்ல வருகிறான், அழிக்க வருகிறான். அப்ப நீ எங்கேயோ திருடனுக்கு இடம் கொடுத்திருக்கிற. அதனாலதான் உங்க வீட்டுக்குள்ள திருடு வந்துகிட்டே இருக்கு. உங்க வீட்டுக்குள்ள எங்கேயோ ஒரு பக்கம் வாசல் திறந்திருக்கு. அதனாலதான் திருடை வந்து உங்க வீட்டுக்குள்ள திருட்டான காரியத்தை உண்டாக்குறான். நீ வாசலை கரெக்டா அடைச்சிட்டேனா உள்ள வரமாட்டான் தேவனுடைய பிள்ளை. ஏசப்பா யாரா? பூமியிலே பாவங்களை மன்னிக்க அதிகாரம் உடையவர் என்பதை நீங்கள் முதலாவது அறிந்து கொள்ளணும். அடுத்து பாருங்களே, மத்தேயு புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசித்து பார்க்கலாமா? எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். ரீபால ரகபா 25ஆம் அதிகாரம் 21வது வசனம். Thank you wonderful the Holy Spirit. மத்தேயு 25ஆம் அதிகாரம் 21வது வசனம் எல்லாரும் வாசிக்கலாமா? அவனுடைய எஜமானன் அவனை நோக்கி, நல்லது உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல உன்னை என்ன வைப்பேனார்? 5 தாலந்து வாங்கினான் இல்லையா? அவனுக்கு கர்த்தர் கொடுத்த வெகுமதி பரிசு என்ன தெரியுமா? அநேகத்தின் மேல எப்படி வைப்பேன் உன்னை? என்ன வைப்பேன்? வேலைக்காரனை வைப்பேனாரா? கொஞ்சம் என் கூட வசனத்தை பார்க்கணும். என்ன வைக்கிறேன்னு இருக்காரு அது. அப்ப ஒவ்வொரு கிருபையும் நமக்கு எப்படிப்பட்ட கிருபை தெரியுமா? அதிகாரி என்கிற கிருபை தேவனுடைய பிள்ளைகள். அநேகத்தின் மேல உன்னை ஆளுநராக, அதிகாரியாக, மேயராக, பெரிய ஹையர் போஸ்ட்ல உன்னை கொண்டு நான் வைக்கிறேங்கிறார். 5 தாலந்து வாங்கி அதை 10ஆய் மாற்றினவன், அதை அப்படியே மல்டிப்ளை பண்ணினவன், அதை பிரயாசப்பட்டு மற்றவர்களுக்கு பங்கிட்டு கொடுத்தவன், அதை கொண்டு பெரிய பெரிய காரியங்களை நடப்பித்தவனை அதிகாரியாக கர்த்தர் வைத்தார். இன்னைக்கு பிரயாசப்பட்டு வந்திருக்கிற உன்னைய கர்த்தர் வேலைக்காரனாக வைப்பார்? சொல்லுங்க. இதே நிலைமையில நாங்க இருக்கிறோம் பிரதர். காரணம், நீ அதிகாரத்தை புரிஞ்சுக்கல. தேவனுடைய பிள்ளைகளை, தேவனுடைய பவர் உனக்கு தெரியல. அதனாலதான் உன் பவரும் உனக்கு புரியல. தேவன் யார்? ஐஸ்வர்ய சம்பந்தர். அவர் எப்படிப்பட்டவர்? ஐஸ்வர்யம் உள்ளவர். வெள்ளியும் பொன்னும் அவருடையது, பூமியும் அதன் நிறைவும் அவருடையது, சகலமும் அவருடையது. என் கரங்களின் கிரியைகளுக்கு நீங்கள் கட்டளை கொடுங்கள் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறாரு. நம்ம அந்த அதிகாரத்தை பயன்படுத்தாதபடி அவர் கட்டளையும் கொடுக்கறது கிடையாது, அவருடைய வல்லமையை புரிந்து கொள்வதும் கிடையாது. நம்ம அப்படியே அறியாமையின் இருளில் உட்கார்ந்து இருக்கிறோம் தேவனுடைய பிள்ளைகளை. இன்னும் வசனத்தை வாசிக்கலாம். அதே 23ஆம் வசனம். அவருடைய எஜமானன் அவனை நோக்கி, நல்லது உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் உண்மையா இருந்தால் அநேகத்தின் மேல உன்னை 2 தாலந்து வாங்கினவன். இவனுக்கு ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? அநேகத்தின் மேல உன்னை நான் எப்படி வைக்கிறேன்? அதிகாரியா வைக்கிறேன். அப்ப 5 வாங்கினவனுக்கு அதிகாரியா வைக்கிறாரா? 2 வாங்கினவனே கர்த்தர் எப்படி வைக்கிறாரா? அப்ப உண்மையா இருந்தால் நீ அதிகாரி. பக்கத்துல சொல்லுங்க, பிரதர் சிஸ்டர், உண்மை இருந்தால் கர்த்தர் உன்னை அதிகாரியா வைப்பார். இல்லாட்டி உன்னை வேலைக்காரனத்தான் வைப்பார், அடிமையாத்தான் வைப்பார். பாவம் செய்கிறவன் பாவத்திற்கு அடிமையா இருக்கிறான். அடிமையினா எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். எகிப்துக்கு போய் பாருங்க, அடிமையினுடைய கோலம் உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில அதிகாரியா நம்ம உட்காரணும்னா நம்முடைய வாழ்க்கையில உண்மை இருக்கணும். பக்கத்துல சொல்லுங்க, உண்மை உள்ளவன் பரிபூரண ஆசீர்வாதத்திற்கு அவன் சொந்தக்காரன். இன்னொரு வசனத்தை வாசிங்க. ரோமருக்கு புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 1வது வசனம். ரோமர் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 1வது வசனம். தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவனுக்கு கீழ்ப்படிய கடவன். ஏனென்றால் தேவனாலே அன்றி ஒரு அதிகாரமும் உண்டாயிருக்கு, ஒரு அதிகாரம் இல்லை. உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனால் நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஆதலால் அதிகாரத்திற்கு எதிர்த்து நிற்கிறவன் தேவனுடைய நியமத்திற்கு எதிர்த்து நிற்கிறான். அப்படி எதிர்த்து நிற்கிறவர்கள் தங்களுக்கு தாங்களே ஆக்கினையை வருவித்துக் கொள்கிறார்கள்.
இங்க நல்லா கவனிக்கணும், உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் எல்லாம் தேவனாலே உண்டாயிருக்கிறதா. அப்ப இந்த பூமியில எல்லா அதிகாரம், எப்பேற்பட்ட அதிகாரமா இருந்தாலும் அந்த அதிகாரங்கள் யாரால கொடுக்கப்பட்டதா? தேவனால கொடுக்கப்படும். இது நீங்க முதல்ல தெரிந்து கொள்ளணும். அதிகாரங்கள் மனுஷனால் வருவது கிடையாது. ஆளுமை தன்மைகள் மனுஷனால வருவது கிடையாது. வேதம் சொல்றது ராஜாக்கள் என்னாலே அரசாளுகிறார்கள். நான் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர், பிரபுக்களை தள்ளி பிரபுக்களை ஏற்படுத்துகிறவர். அப்ப ஒவ்வொரு அதிகாரமும், பூமியில் இருக்கிற எல்லா அதிகாரமே கர்த்தர் கொடுத்தது. இந்த உலகத்துல என்ன அதிகாரம் பெருசா நினைக்கிறீங்க, அந்த அதிகாரம் தேவனிடத்திலிருந்து இறங்கி வந்திருக்கு. அவர்களும் தேவனுடைய ஊழியத்தை செய்யக்கூடிய ஒரு ஊழியக்காரர்கள் என்று சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது. பாருங்கள் 2ஆம் வசனம், ஆதலால் அதிகாரத்திற்கு எதிர்த்து நிற்கிறவன் தேவனுடைய நியமத்திற்கு எதிர்த்து நிற்கிறான். அப்படி எதிர்த்து நிற்கிறவர்கள் தங்களுக்கு தாங்களே ஆக்கினையை வருவித்துக் கொள்கிறார்கள். ஒவ்வொரு அதிகாரமும் தேவனால தான் உண்டாயிருக்கு. உங்களுக்கு தலைமை பொறுப்புல யாராவது இருக்காங்களா? அது தேவன் கொடுத்தது. உங்களுக்கு இந்த தேசத்துல ஒவ்வொரு தலைவர்களும் தேவன் கொடுத்தது. அவர்களாக என்னை அல்லாமல் உங்களால் ஒன்று செய்ய கூடாது. அப்ப எந்த ஒரு அதிகாரமும் தானா உண்டாக முடியாது. மனுஷன் தன்னுடைய பலத்தால அதிகாரியாய் மாற முடியாது. அந்த அதிகாரங்களை கர்த்தரே என்ன கொண்டிருக்கிறார், கொடுத்திருக்கிறாரு. பாருங்களேன், வேதம் சொல்லுது 3ஆம் வசனம், மேலும் அதிகாரிகள் நற்கிரியைகளுக்கு அல்ல துர்க்கிரியைகளுக்கே பயங்கரமா இருக்கிறார்கள். ஆதலால் நீ அதிகாரத்துக்கு பயப்படாது இருக்க வேண்டுமானால் நன்மை செய், அதனாலே உனக்கு புகழ்ச்சி. இன்னைக்கு இருக்கிற அதிகாரிகள் அநேகர் துர்க்கிரியைகளா இருக்கிறாங்க. நீ அதெல்லாம் எதிர்த்து நிக்கணும்னா நீ நன்மை செய்யணுமா? தேங்க்யூ லார்ட். நன்மை செய்யாம நீ தீமை செஞ்சேனா எல்லாமே எதிர்த்து நிக்கிறேன்னு அர்த்தம். அப்ப அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னொரு வசனத்தை நீ வாசிக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆதியாகமம் புஸ்தகம் 41 எல்லாரும் எடுத்து வாசிக்கலாம். தேங்க்யூ வண்டர்ஃபுல் த ஹோலி ஸ்பிரிட். பக்க நம்பர் 55வது பக்கம், பழைய ஏற்பாடு 51. தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். 41 தேங்க்யூ ஜீசஸ். வாசிக்கலாமா? பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி பார், யோசேப்பை நோக்கி பார். முதல்ல சொல்றார், முதல்ல பார். இவன் யார்? இப்ப அடிமை. இத்தனை வருஷமா அங்க எப்படி இருக்க? அடிமையா இருக்க. பிரயாசப்பட்டு எப்படியாவது வெளியே வர்றதுக்கு 2 வருஷமா பிரயாசப்பட்டான். முன்னாடி வேதம் சொல்லுது 2 வருஷமாய் அவன் மறந்து போனான் என்று வேதம் சொல்லுது. 41ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 2 வருஷம் சென்ற பின்பு பார்வோன் ஒரு சொப்பனம் கண்டான். அதுக்கு மேல வசனம் சொல்கிறது, அவனிடத்துல எவ்வளவு கெஞ்சிரான் பாருங்க. 40ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம். நான் எபிரேயருடைய தேசத்திலிருந்து களவாய் கொண்டு வரப்பட்டவன். அவனுடைய பரிதாபமான நிலைமையை பாருங்க. நான் எபிரேயருடைய தேசத்திலிருந்து களவாக விற்கப்பட்டவன். என்னை தூக்கிட்டு வந்துட்டாங்க இந்த ஊருக்கு. என்னை இந்த காவல் கிடங்கில வைக்கும்படி நான் இவ்விடத்தில் ஒரு குற்றமும் செய்யவில்லை என்று சொன்னான். அவன்கிட்ட கேட்கிறேன், நான் ஒரு தப்பும் செய்யல, ஆனா நான் காவல் கிடங்குல ஜெயில இருக்கிறேன். நீ என்ன பண்ணணும்? எனக்காக ராஜா கிட்ட கொஞ்சம் என்ன செய்யணும்? நீ வாழ்வு அடைந்து இருக்கும் பொழுது, நீ நன்றாய் இருக்கும் பொழுது, பாருங்க 14ஆம் வசனம், இதுதான் அதன் அர்த்தம் என்று சொன்னதுமன்றி நீ வாழ்வு அடைந்திருக்கும் பொழுது என்னை நினைத்து என் மேல் தயவு வைத்து என் காரியத்தை பார்வோனுக்கு அறிவித்து இந்த இடத்திலிருந்து என்னை விடுதலையாக்க வேண்டும். எவ்வளவு பரிதாபமான ஒரு ஜெபம் பண்றேன். பரிதாபமா சொல்றேன். நாமும் கூட நிறைய மனுஷர்கிட்ட போய் கேட்குறோம், எனக்கு உதவி செய்யுங்க, என் பிள்ளை கஷ்டப்படுது, என் குடும்பம் கஷ்டப்படுது, சாப்பாட்டுக்கு இல்லை, துணிமணி இல்லை, எத்தனையோ காரியத்தில் மனுஷனை உதவியை நாடுறோம். ஆனால் வேதம் சொல்லுது, மனுஷ உதவி நமக்கு விருதா. உங்கள் உணர்வுகளை புரிந்து கொள்ள மாட்டார்கள், உங்கள் கஷ்டங்களை அவர்கள் புரிந்து கொள்ள மாட்டார்கள், உங்கள் கண்ணீர்களை அவர்கள் புரிந்து கொள்ள மாட்டார்கள். உங்களுடைய பிரச்சனைகளை புரிந்து கொள்ள ஒரே ஒருவரால் தான் முடியும். அவர் தான் தாயுள்ளம் படைத்த அன்பு இரட்சகராம் இயேசு கிறிஸ்து. வேதம் சொல்லுது, தாய் மறந்தாலும் நான் உன்னை மறப்பது கிடையாது. எவ்வளவு பரிதாபமா இருக்கு அந்த வசனத்தை படிக்கிறப்ப. இவனுடைய பரிதாப நிலையை அங்க நம்ம புரிந்து கொள்ளலாம். கேட்கிறேன், நீ வாழ்வடைந்து இருக்கும் பொழுது நான் உனக்கு சொப்பனத்தை சொன்னேன் இல்லையா, உனக்கு வியாக்கியானத்தை சொன்னேன் இல்லையா, நீ வாழ்வடைந்து நீ ராஜா கிட்ட போற இல்லையா, நீ போகும்பொழுது என்னை பத்தி கொஞ்சம் நீ சொல்லி என் நியாயத்தை சொல்லு. நான் எந்த தப்பு பண்ணல, களவாய் நான் கொண்டு வரப்பட்டுட்டேன், இந்த இடத்துல வருவதன்படி நான் எந்த குற்றமும் செய்யலைன்னு சொல்லி தன்னுடைய நீதியெல்லாம் அவனிடத்துல சொன்னாலும் அவன் போய் என்ன பண்ணிட்டான் தெரியுமா? 2 வருஷம் மறந்துட்டான். அவன் போய் அவனை சொல்றேன் 2 வருஷம். எப்ப சொல்றேன்? 41ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் பாருங்க. அப்பொழுது பான பாத்திரக்காரன் தலைவன் பார்வோனை நோக்கி, நான் செய்த குற்றம் இன்றுதான் என் நினைவுக்கு. அப்ப 2 வருஷம் யார் மறக்க பண்ணினது? தேவனே தான் மறக்க பண்ணினார். ஏன்னா இவன் யார நாடுன? ஆசா ராஜா ஒரு காலத்துல கர்த்தரை நாடிட்டு பின்னொரு காலத்துல
மனுஷனா நாடுனா. இதே போல யோசேப்பு இப்ப யாரை நாட ஆரம்பிச்சிட்டேன்? நம்ம ஒரு உதவி செஞ்சிருக்கிறோமே, இவனை நாடுவோம். நம்ம உதவிக்கு பதில் உதவி அவன் செய்யட்டும், நம்ம செஞ்ச நன்றிக்கு அவன் நன்றி உதவி செய்யட்டும்னு சொல்லி அவனிடத்துல போய் தஞ்சம் புகுந்து பார்த்தேன். அவனும் 2 வருஷம் என்ன பண்ணிட்டானா மறந்துட்டான். இப்ப வசனம் சொல்லுது பாருங்க, 41:1 2 வருஷம் சென்ற பின்பு பார்வோன் ஒரு, அப்ப இன்னும் 2 வருஷம் உள்ள இருக்கிறான். 365 பார்த்துக்குங்க. இன்னும் 2 வருஷம் அவன் ஜெயிலுக்குள்ள இருக்கிறான். காரணம் என்னன்னா, அவனுக்கு கர்த்தர் உயர்வுக்குன்னு ஒரு காலம் வைத்திருந்தார். அந்த காலம் எப்போ வருது? 41:41 வருது பாருங்களே. பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, பார், எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரியாக ஆக்கினேன் என்று சொல்லி பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கலற்றி அவரை யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரத்தை அவனுக்கு உடுத்தி பொன் சரப்பணி அவன் கழுத்தில் தரித்து தன்னுடைய 2ஆம் ரதத்தில் அவனை ஏற்றி தென்றனிட்டு பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பாக கூறுவித்து எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரி ஆக்கினான். நல்லா 2 கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. பார்வோன் தாங்க சொன்னார் அதிகாரி ஆக்குறேன்னு. ஆனா இன்னைக்கு பரலோகமே உன்னை பார்த்து சொல்லுது, சர்ப்பங்களை மிதிக்க நான் உன்னை அதிகாரியாய் வைத்திருக்கிறேன், சகல வல்லமைகளை மேற்கொள்ள நான் உன்னை அதிகாரியா வைத்திருக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாதபடி உன்னை நான் ஒரு அதிகாரியா வச்சிருக்கிறேன்னு கர்த்தர் சொன்னாலும் நம்முடைய இருதயத்தில் ஒரு உற்சாகம் இல்லையே, நம்முடைய இருதயத்தில் ஒரு சந்தோஷம் வரலையே. கர்த்தர் எப்பேற்பட்ட அத்தாரிட்டி கொடு, எகிப்து தேசத்துக்கு மட்டும்தான் இவன் அதிகாரி. ஆனா வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் உள்ள கர்த்தர் சொல்றாரு, இதோ சர்ப்பங்களை மிதிக்கவும் சகல வல்லமைகளை மேற்கொள்ளவும் நான் உனக்கு இன்றைக்கு அதிகாரம் தருகிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. எத்தனை பேர் இந்த ரிவைவலை புரிஞ்சுக்கிறீங்க? இன்னைக்கு சொல்லுங்க, எந்த பிசாசானாலும் மேற்கொள்ளக்கூடிய அதிகாரத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறாரு, சர்ப்பங்களை மிதிக்கிற அதிகாரத்தை கொடுத்திருக்கிறாரு, அவனுடைய சகல துரைத்தனங்களையும் வான மண்டல பொல்லாத ஆவிகளுடைய வல்லமைகளையும் மேற்கொள்ளக்கூடிய அதிகாரத்தை கொடுத்திருக்கிறாரு. அவனுடைய மாம்சத்தோடு ரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடு அதிகாரங்களோடு இப்பிரபஞ்சத்தில் இருக்கிற அந்தகார வல்லமைகளை மேற்கொள்ளக்கூடிய அத்தாரிட்டி அனாயிட்டிங்க கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறான்னு விசுவாசிக்கிற பிள்ளைகள் முக கலைகள் மாறட்டும், உங்க துக்க முகம் மாறட்டும், உங்க முகத்துல ஒரு சந்தோஷம் வரட்டும். சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு ஒரு அதிகாரி என்கிற பவர் கொடுக்கிறாரு. ஆதியாகமம் 41:41 யோசேப்புக்கு எகிப்து நாட்டுக்கு மட்டும்தான் அதிகாரி. ஆனா லூக்கா புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை கர்த்தர் சொல்றாரு, ஒரு வல்லமையும் உன்னை மேற்கொள்ளப்படாதபடி உன்னை சகலத்திலே நான் அதிகாரியா வைக்கிறேன். கைகளை தட்டுக. அவனை விட அவன் ஒரு நாட்டுக்கு தாங்க அதிகாரி, எகிப்து நாட்டுக்கு தான் அவன் அதிகாரி. ஆனா பூமியிலும் வானத்திலும் சகல அதிகாரமுடைய கர்த்தர் சொல்றாரு, அங்க பார்வோன் அதிகாரம் கொடுத்தான், இங்க கர்த்தர் அதிகாரம் கொடு. 2க்கு வித்தியாசம் இருக்கு பாத்தீங்களா? பார்வோன் கொடுத்த அதிகாரம் எகிப்திற்கு மட்டும்தான், ஆனா ஏசப்பா கொடுக்கிற அதிகாரம் 7 கண்டத்திற்கு உன்னை அதிகாரியா வைக்கிறாரு, 7 உலகத்திற்கு உன்னை அதிகாரியா வைக்கிறாரு. உன் காலில் அத்தாரிட்டி பவரை கொடுக்கிறாரு, உனக்கு பொற்சரப்பணியை நீங்க தரிப்பிக்கிறாரு, உன்னை 1ஆம் 2ஆம் ரதத்தில் இல்ல முதல் ரதத்தில் உன்னை ஏத்துறாரு. உன் கழுத்துல அதிகாரம், உன் காலில் அதிகாரம், உன் கையில முத்திர மோதிரத்தை கர்த்தர் கொடுக்கிறாரு. இந்த ரிவைவலை புரிஞ்சுக்கிட்ட பிள்ளைங்க நல்ல கைகளை தட்டி சொல்லுங்க, இன்னைக்கு நான் எனக்கு விரோதமா இருக்கிற எல்லா வந்திர வல்லமைகள், சூனிய வல்லமைகள், ஏவலின் வல்லமைகள், அடிமைத்தன வல்லமைகள், எல்லா துரைத்தனத்தின் வல்லமைகள், பிரபஞ்சத்தினுடைய அந்தகார வல்லமைகள், எல்லா லூசிபருடைய வல்லமைகள், அவனுடைய நுகத்தடிகளை மிதிக்கிற அதிகாரத்தை கர்த்தர் இன்னைக்கு என் காலில் கொடுக்கிறாரு, என் வார்த்தையில கொடுக்கிறாரு, எனக்குள்ள சரீரத்துல கொடுக்கிறாரு. இன்னைக்கு எனக்கு ஒரு அதிகாரி என்கிற பவரை கொடுக்கிறாருன்னு சொல்லி விசுவாசிக்கிற பிள்ளைகள் நல்ல ஆவியில நிரம்பி ரீபா ரீபா ரபா ரீபா கபா லரபா ரீபா பாக்கா போ ரீகல ரபா ஷகல ரபா தேவனுடைய அத்தாரிட்டி அனாயிட்டி இப்பொழுது சபை நடுவில் இறங்குவதாக ஒவ்வொரு பிள்ளைகள் மேலேயும் ஒரு யாக்கோபின் ஆவி, உயிர்மீச்சின் ஆவி இயேசுவின் நாமத்தில் வருவதாக. சவுல் போல ஒளிந்திருக்கிற பிள்ளைகள் வெளியரங்கமாய் வருவார்களாக, வெளியரங்கமாய் வருவார்களாக. அவருடைய உடம்புல தேவனுடைய வல்லமை இறங்குவதாக, அவருடைய ஆவியில ஒரு தேவனுடைய வல்லமை இறங்குவதாக. நல்ல கையை தட்டி சொல்லுங்க, உன்கிட்ட ஒரு அதிகாரத்தை கொடுக்கிறாரு, அதை பயன்படுத்துவதும் பூட்டி வச்சு மறைச்சு வச்சு ஒளிச்சு வச்சு அதை பயனற்று போக பண்ணுவதும் உன் கையில தான் தேவனுடைய பிள்ளைகளை இருக்கு. ஒரு சின்ன ஒரு 1/2 கிராம் மோதிரத்தை போட்டுக்கிட்டு எனக்கு எங்க வீட்டுக்காரர் போட்டது, எங்க மாமா போட்டது, மச்சான் போட்டதுன்னு காட்டிக்கிட்டே இல்லையே, பரலோக தேவன் கொடுத்த அதிகாரத்தை பிசாசு கிட்ட காட்ட உனக்கு என்ன வெக்கமா கிடக்கு? தேவன் என் கையில அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். வேதம் சொல்லுது, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவீர்கள். நம்ம துரத்தணுங்க, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவனை உங்களை விட்டு நம்ம துரத்தினா தானே ஓடி போறது. அவனை பார்த்தவனே தோப்புக்கோரணம் போடட்டா எண்ணிக்கிறியான்னு கேட்டா அவனுக்கு எவ்வளவு கொண்டாட்டமா இருக்கும். பரவாயில்லை, ஆள் நமக்கு முன்னாடி தோப்புக்கோரணம் போடுறாங்கிறானே.
இன்னைக்கு அநேகர் அதை கண்டோன்னே கை காலெல்லாம் ஆட்டம் கண்டு போய் வாயை உளறிக்கிட்டு என்ன செய்யறனே தெரியல. பிசாசு தோற்கடிக்கப்பட்டவன், அவன் தலையை ஏசப்பா மிதிச்சிட்டாரு, அவன் செத்த ஒரு பாம்பு. நீங்க பயப்படாதீங்க, இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்க நான் உங்களுக்கு அதிகாரம். ஒரு இருள் உங்களை விட்டு விலகட்டாக இயேசுவின் நாமத்தில். உங்களுடைய உடம்புல இருக்கிற எல்லா போராட்டத்தின் ஆவிகள் இப்பொழுது வெளியே வருவதாக இயேசுவின் நாமத்தில். உங்களை கட்டி வைத்திருக்கிற எல்லா இருளின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் வெளியேறுவதா. உங்க ஆவியில ஒரு உயிர் மீச்சி வர வேண்டாமா தேவனுடைய பிள்ளைகளை? பாருங்க, சப்பானி கிட்ட எலும்பி நடன்னு இயேசுவின் நாமத்தில் சொன்ன உடனே காலில் இருக்கிற எல்லா கட்டு உடையுதுங்க, எல்லா சப்பானி தன்மையும் மாறுச்சுங்க. அவன் எலும்பு நான் நடந்தான், குதிச்சான், இவங்களுக்கு முன்னாடி தேவாலயத்துக்குள்ள ஓடிட்டான். கை தட்டுங்க பார்க்கலாம். இன்னைக்கு உனக்குள்ள மடங்கி உன இடுப்பை மடக்கி வச்சிருக்கிறது எது? உன் காலை மடக்கி வச்சிருக்கிறது எது? உன் தொண்டையை பிடிச்சு வச்சிருக்கிறது எது? உன் குடும்பத்தை அலைக்கழித்து கொண்டு இருக்கிறது எது? வறுமையை கொண்டு வந்திருக்கிறது எது? அந்த பிசாசை இன்னைக்கு தலையை மிதிக்க போறோம். கர்த்தர் ஜெயம் எடுக்க போறார். பாருங்க, ஊமையான ஒருத்தனை இயேசு இடத்துல கொண்டு வந்தாங்களாம். என்ன செஞ்சார் தெரியுமா? இயேசு பிசாசை அதட்டினார், உடனே ஊமையன் பேசினான். கை தட்டி கருது. ஊமையும் செவிடுமான ஆவியை இவனை விட்டு போன்னு சொன்னாரு, உடனே அவன் பேச ஆரம்பித்துட்டான். திமிர்வாதக்காரனை தூக்கிட்டு வந்தாங்க, சீசர்கள் இடத்துல எல்லாம் கொண்டுட்டு போனேன். என்ன செய்வதுனே தெரியல. இந்த பய திரும்பவும் தண்ணிக்குள்ள விழுகிறான், தீக்குள்ள விழுகிறான். இயேசு அந்த பிசாசை அதட்டினார். கை தட்டுங்க. அடுத்த நிமிஷம் அவன் சுகமானான். அப்ப கர்த்தர் சொன்னார், இந்த சாதி பிசாசு ஜெபத்தினால உபவாசத்தினால அன்றி வேறு எவ்விதத்தினாலும் புறப்பட்டு போகாது. இன்னைக்கு யுத்தம் பாதாளத்தோட யுத்தம், இன்னைக்கு யுத்தம் லூசிபரோட யுத்தம், இன்னைக்கு யுத்தம் வஞ்சிக்கிற ஆவியோட யுத்தம், இன்னைக்கு யுத்தம் மாய்மால ஆவியோட யுத்தம், இன்னைக்கு யுத்தம் இந்த உலகத்தில் இருக்கிற பொய்யின் ஆவிகளோட யுத்தம். இதோ அசுத்த ஆவிகளோட யுத்தத்தை பண்ண கர்த்தர் உன் கையில இன்னைக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறாரு. அந்த அதிகாரத்தை நீ யூஸ் பண்ணணும் தேவனுடைய பிள்ளைகளே. அந்த பட்டயத்தை நீ கையில எடுக்கணும், அந்த வாளை நீ கையில எடுக்கணும். இயேசு என்கிற வார்த்தையை நீ எடுத்தேனா சகல பிசாசுகள் உனக்கு கீழ்ப்படியும். சகல துரைத்தனத்தின் ஆவிகளும் பிரபஞ்சத்தின் அந்தகார ஆவிகளும் உனக்கு கீழ்ப்படியும். எத்தனை பேர் இதை உள்வாங்குறீங்க? எத்தனை பேருக்குள்ள போகுதுங்கிறது பரலோகம் அறிஞ்சிருக்கு. நீங்க கேட்கும் பொழுதே அதோடைய ஆவியோடைய பவர் உங்களுக்கு தெரியும் தேவனுடைய பிள்ளைகளை. இங்க பாருங்களேன், வேதம் சொல்லுது, பார்வோன் எகிப்து தேசத்துக்கு மன்னனாக்கினான். மன்னனுடைய பவர் என்ன தெரியுமா? அந்த அதிகாரத்தினுடைய பவர் என்ன தெரியுமா? அந்த ஊர்ல இருக்கிற எல்லா மக்களும் தெண்டனிட்டார்களாம். கை தட்டி கர்த்தருக்கு. இவன் வார்த்தைக்கு கட்டுப்பட்டார்கள். இவன் நினைச்சது அந்த பட்டணத்துல செய்யலாம். இவன் சொல்றதை எல்லாரும் கேட்டாங்க. பார்வோனுடைய குடும்பத்தாரும், போத்திபாருடைய குடும்பத்தாரும், போத்திபாருடைய மனைவியும், எகிப்து தேசத்தில் இருக்க அத்தனை வீரர்களும், அத்தனை மந்திரவாதிகளும், அத்தனை சூனியக்காரனும், அந்த தேசத்தில் இருக்கிற படிச்சவன் சாஸ்திரிகள், அந்த தேசத்தில் இருக்க அத்தனை பேரும் யோசேப்பு வாழ்க்கை கீழ்ப்படிந்தார். காரணம், அவன் கையில் இருக்கிற ஒரு முத்திர மோதிரம். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. இப்ப என்ன கொடுத்தேன்? ஒரு அதிகாரத்தை வார்த்தையால கொடுத்தான். அதிகாரத்தை கையில முத்திர மோதிரமா கொடுத்தான். அதிகாரத்தை வஸ்திரத்தான் போட்டு காட்டினேன். அதிகாரத்தை ரதத்து மேல ஏத்தி காண்பித்தான். அவனுக்கு அதிகாரி என்கிற அத்தாரிட்டியை கொடுத்தான். வார்த்தையால தாங்க சொன்னான். அந்த வார்த்தை தாங்க அவன் இந்த தேசத்துல அவனுக்கு அவ்வளவு மரியாதையை கொண்டு வந்துச்சு. இன்னைக்கு கர்த்தர் உனக்கு அதே வார்த்தையை தான் கொடுக்குறாரு. நீ வார்த்தையை கொடுத்தாலும் வாங்கி வச்சுட்டு பேசாம பழைய கோலத்திலேயே உட்காந்துருக்கேன். நான் சப்பானி தான் பிரதர், சாக வரை நான் இப்படி தான் உட்காந்துருப்பேனா? ஒண்ணுமே செய்ய முடியாது. ஏசப்பா போய் 38 வருஷம் வியாதிக்காரன்ட்ட கேட்கிற கேள்வி என்ன தெரியுமா? நல்லா கவனிச்சு பார்த்துங்க. சுகம் பெற வேண்டும் என்று விரும்புகிறேன். இன்னைக்கு உன்னையும் பார்த்து கேட்கிறாரு, கொஞ்சமாவது எலும்பலான்னு நினைக்கிறியா? ஓடலான்னு நினைக்கிறியா? கொஞ்சமாவது நல்லா இருக்கலாம்னு நினைக்கிறியா? புலம்பாம இருக்கலாம்னு நினைக்கிறியா? நல்லா வாழலாம் நீ நினைக்கிறியா? உனக்கு விருப்பம் இருக்கா? அங்க கேட்கிறாரு, விருப்பம் இருக்கா? சொஸ்தம் அடைய வேண்டும் என்று விரும்புகிறாயா? அதுக்கு இவன் என்ன பதில் சொல்றேன்? கொண்டு போய் விடுவதற்கு ஒருவரும் இல்லை. ஆனா சாப்பாடு கொடுக்கவும் ஆள் இருக்குது. சாப்பிடாம 38 வருஷம் உட்காந்துருந்தேன். சாப்பாடு கொண்டு வந்திருக்காங்கல்ல, அவனுக்கு வஸ்திரம் கொண்டு வந்திருக்கிறாங்கல்ல, அவனை நேசிக்கிற யாராவது ஒரு நபர் இருந்திருப்பாங்கல்ல. ஆனா இவன் சொல்றான், எனக்கு ஒருவரும் இல்லை, கொண்டு போய்விட ஒருவரும் இல்லை. நான் போவதற்குள்ளே இன்னொருவனை இறங்கி விடுகிறான். நல்ல வசதி வாய்ப்போடு பெட்டு பாருங்களேன், உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு பார்த்தீங்களா, இவன் எவ்வளோ சொகுசான ஆள். படுக்க நல்ல படுக்க போட்டேன். இப்போ நமக்கு எப்படி தெரியுமா? எந்திரிக்க மனதில்லை. இன்னைக்கு ஒரு நாள் தான் லீவு. இன்னைக்கு இவர் ஆராதனை கோழி 5 மணிக்கு சொல்றாரு. அப்புறம் பார்த்தா பின்னாடியே 9:30 போடுறாரு. இந்த ஒத்த நாள் லீவை நான் எந்த வேலை தான் செய்யறது? உலக வேலையெல்லாம் கிளீனா போறாங்க. நல்லா யோசித்து பாரு, கர்த்தருடைய வேலையில எவ்வளவு நிர்விசார நம்ம இருக்கிறோம். எப்படி கர்த்தர் அதான் கேட்கிறார், சுகம் பெற வேண்டும் என்று விரும்புகிறாயா? இப்படியே ஓரியாண்டுகிட்டே கடக்கலான்னு நினைக்கிறியா? அல்லது எலும்பி ஏதாவது ஒரு காரியத்தை செய்ய அலங்கத்தை கட்டலான்னு நினைக்கிறியா? அல்லது இப்படியே வாழ்ந்துகிட்டே இருக்கலாம்? அருமையான தம்பி தங்கச்சி, விருப்பம் உங்க கையில தாங்க இருக்கு. வேதம் சொல்லுகிறது,
ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால், அதையும் இங்க வச்சுட்டாரு. அங்கனையும் விருப்பம் தான் கேட்கிறார். தன்னைத்தான் முதல்ல என்ன செய்யணும்? வெறுத்து சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வரக்கணும். அங்கேயும் கேட்கிறாரு, விருப்பம் இருக்காப்பா உனக்கு? என் பின்னாடி வர்றதுக்கு விருப்பம் இருக்கா? அநேகர் போய்விட மனதா இருக்கிறார்கள். நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களா? உங்களுக்கு என் பின்னாடி வர விருப்பம் இருக்கா? போய்விட மனதா இருக்கிறீங்க. எப்படிப்பட்ட விருப்பம்? நம்ம ஆண்டவர்கிட்ட சொல்றது, விருப்பத்தையும் செய்கைகளையும் நமக்குள்ளே அவர் உருவாக்குகிறார். விருப்பம்லாம் இருக்கு பிரதர், கிரியை இல்லையே. கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. கிரியை வேணும் இல்லையா? விருப்பம் இருந்தால் அதோடைய வாஞ்சை வெளிப்படும் இல்லையா? நீங்க போய் ரெபேக்கால கேளுங்க, ஈசாக்க பார்த்திருக்கியா? பார்த்தது கிடையாது. ஆபிரகாமை பார்த்திருக்கியா? கேள்விப்பட்டு தான் இருக்கிறேன், பார்த்ததே கிடையாது. அப்புறம் எப்படிமா போன? எங்கயா 10 ஒட்டகம் வந்துச்சு, ஒட்டகத்துல கடுக்கா வந்துச்சு, கைவேலை வந்துச்சு, காலு இடுப்பு எல்லாம் கொடுத்துட்டேன். இதுக்கு மேல எனக்கு என்ன வேணும்? ரெண்டாவது, என் வாழ்க்கையில ஒரு மணவாளனுக்கு ஒரு சத்தம் கேட்டுருச்சு. இத்தனை நாளா ஒருத்தனை என்னை பார்க்கலையே, கேட்கவே இல்லையே. இன்னைக்குதான் முதல்ல அதுவும் 10 ஒட்டகத்துல ஒருத்தர் வந்திருக்கேன். இப்படிப்பட்ட ஒரு சான்ஸை விட்டுட்டு நான் எவ்வளவு முட்டாள்தனமான பெண்ணா இருப்பேன். அதனாலதான் அவன் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, தேவன் நடத்தின பாதை. ஏன்னா அவர் வந்து சொன்னவர் கரெக்டா சொன்னாரு. கர்த்தர் என்னை நேர் வழியா நடத்தினாரு, என்னுடைய ஆபிரகாம் எஜமானனா இருக்கிறாரு, அவர் இத்தனை பரிசு பொருளை கொடுத்திருக்கிறாருன்னு சொல்லி இதுக்கு மேல எனக்கு என்ன அடையாளம் வேணும்? நான் புறப்பட்டு போறேன்னு சொல்லி அவ உடனே புறப்பட்டு போனா. கைத்தறி நம்ம கேட்கறது, நேர கேப்ரியல் வந்து சொல்லணும். இல்லாட்டி மிகால் வந்தா பந்தாடி விடுவேன். மிகால் வந்தா உன்னை பார்த்தா அவனுக்கு வருமே கோபம். ஒரு கையில பட்டைய ஒரு கையில ஈட்டி தான் வச்சிருப்பேன். அவன் வந்தான்னு வச்சுக்க, உன் நிலைமையே கஞ்சலாகி போயிடும். கேப்ரியல் வந்தா வேணா உன்னை வாழ்த்துவேன். ஆனா இப்படிப்பட்ட இடத்துல அவர் அனுப்ப மாட்டார். தேவனுடைய வார்த்தையை விசுவாசி, இது வல்லமை உள்ளது. தூதர்களை விட இது பவரானது. தூதர்கள் கூட அவர்கள் ஒரு வேலையாட்கள். ஆனா தேவன் எழுதி வைத்த வார்த்தை அதை விட கோடி மடங்கு வல்லமை உள்ளது. அப்ப நீ எதை விசுவாசிக்கணும்? தூதர்களாவது, நிகழ்காரியமாவது, வருங்காரியங்களாவது, தேவதூதர்களாவது என் தேவனுடைய அன்பிலிருந்து என்னை பிரிக்க மாட்டாது என்று நான் என்ன பண்ணி வச்சிருக்கேன்? நிச்சயம் பண்ணி வச்சிருக்கிறேன். அப்ப வார்த்தையை விட தூதர்கள் கீழே இருக்கிறவங்க. நீ தூதர்கள் வந்து சொன்னா நம்புறோம். வார்த்தை இவர் வாரம் தானே பேசுறாரு பிரதர். வாரம் பேசுனா கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்க மாட்டியா? அங்க ஐஸ்வர்யவான்ட்ட கேட்கிறேன், ஒரு சொட்டு தண்ணி விட சொல்லு. அங்க சொல்றாரு கர்த்தர் அங்க மோசையின் தீர்க்கதரிசியில் அங்க இருக்கிறார். இவன் இங்க இருந்தெல்லாம் போக முடியாது. அப்ப இந்த பூமியில இருக்கிற ஒவ்வொருத்தரும், உனக்கு பிரசங்கிக்கிற ஒவ்வொருத்தரும் ஒரு மோசே, ஒரு தீர்க்கதரிசிகள். இந்த வார்த்தைகளை நீ விசுவாசித்தா உன்னுடைய வாழ்க்கையில வளம் பெறுவாய். இந்த வார்த்தைகளை நீ நம்பினா நீ செழிப்படைவாய். இந்த வார்த்தைகள் உனக்கு ஆரோனுடைய கோல் போல துளிர பண்ணும். இந்த வார்த்தைகள் உனக்கு வளமிக்க தோட்டமாய் மாறும். இந்த வார்த்தைகள் உன்னுடைய வாழ்க்கையில வற்றாத நீரூற்றாய் மாறும். இந்த வார்த்தைகள் உன்னுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாத நதிகளை உருவாக்கும். தேவனுடைய பிள்ளைகளை, ஏதேன் தோட்டத்திலிருந்து ஒரு நதி புறப்பட்டு அது 4ஆய் பிரிந்து பலவிதமான ஆசீர்வாதங்களை கொண்டு போனது போல இந்த வார்த்தைகள் உனக்குள்ளே இருந்து புறப்பட்டு பலவிதமான நதிகளை உனக்குள்ளிருந்து கொண்டுட்டு போகும். பாருங்களேன், எகிப்து தேசத்துக்கு மட்டும் அவனை அதிகாரி ஆக்கினான். ஆனா இன்னைக்கு கர்த்தர் சர்வ பூமிக்கு உன்னை அதிகாரியா வைக்கிறார். கைத்தட்டி கர்த்தரை சொல்லுங்க, இன்னையிலிருந்து நான் பிசாசை மிதிக்க போறேன். எத்தனை பேர் வாயில பயப்படாத, தைரியமா சொல்ல, இன்னைக்கு போய் எங்க அப்பனுக்குள்ள கிரீச்சர பிசாசை மிதிக்க போறேன், எங்க அம்மாக்குள்ள கிரீச்சர பிசாசை மிதிக்க போறேன், பக்கத்து வீட்டுக்காரனுக்குள்ள பிசாசை என்ன சொல்ல பயப்படுறீங்க? சொல்லுங்க, நான் லைவ்ல தானே இருக்கேன். யாருக்குள்ள ஆவி மூர்க்கத்தின் ஆவி இருக்குதோ, கீழ்ப்படியாமையின் ஆவி இருக்குதோ, முரட்டாட்டத்தின் ஆவி இருக்குதோ, குடியின் ஆவி, விபச்சாரத்தின் ஆவி, வேசித்தனத்தின் ஆவி, எல்லா விதமான சூனி ஆவி, மந்திர ஆவி, ஏவலின் ஆவி, பொய்யின் ஆவி, திருட்டின் ஆவி, களவாணத்தின் ஆவி, மற்றவங்க வஞ்சிக்கிற ஆவி, எல்லாமே பிசாசு தான். அந்த பிசாசுகள்லாம் இன்னைக்கு ஐயா வந்து துரத்தி விடுவாருன்னு சொல்லாத, நான் தான் மிதிக்க போறேன். சொல்லுங்க, உங்க காலில் கையை வைங்க. இந்த காலு சொல்லுங்க, ஊர் சுத்துற கால் கிடையாது, பிசாசை மிதிக்கிற கால். இந்த காலில் பவர் வரணும்னா நீ முதல்ல ஊர் சுத்தக்கூடாது. உன் கால் எப்படி இருக்கணும்? கரெக்டா இருக்கணும். கர்த்தரோடு நடக்கிற காலா இருக்கணும், கர்த்தரோடு ஓடுகிற காலா இருக்கணும், கர்த்தருக்காய் ஊழியம் செய்யற காலா இருந்தா நீ காலை நீட்டும் பொழுதே பிசாசு பயப்படுவேன். கைத்தட்டி கர்த்தர். ஆசாரியர்கள் போனார்கள், யோர்தான்ல நின்னார்கள், பேழைய தூக்கினார்கள், பேழைய தோல் மேல வச்சார்கள், காலை வச்சார்கள், மேல பேலை கீழே காலு, மேல பேலை கீழே காலு. யோர்தான் பார்த்துச்சு, ஐயா வர்றான்டா, பேலையோட வர்றேன், உள்ள மண்ணாவோட வர்றேன், முள்ள 10 கற்பனையோட வர்றேன். இதோ ஆரோனுடைய கோல் உள்ள இருக்குது, வானத்திலிருந்து விழுந்த மண்ணா இருக்குது, தேவன் எழுதி கொடுத்த கற்பனை தோல்ல இருக்குது, காலில் பிசாச மிதிக்கிற அதிகாரம் இருக்கு. அவன் ஆசாரிய ரூபத்துல வர்றேன், 12 கோத்திரம் அவன் சரீரத்துல இருக்குது, ஆசாரிய வஸ்திரத்தை தரிச்சிருக்கிறேன். இதுக்கு மேலையும் நான் விலகாமல் இருந்தா அது நல்லா இருக்காது. ஏன்னா கர்த்தர் முன்னாடி வருகிறார். வேதம் சொல்லுது, சங்கீதக்காரன்
சங்கீதக்காரன் சொல்றான், மலைகளே துள்ளுவதற்கு என்ன வந்தது, யோர்தானே பின்னிட்டு போவதற்கு உனக்கு என்ன வந்தது? அங்க வேதம் சொல்கிறது, சேனைகளின் கர்த்தர் வருகிறார், மலைகளின் தேவன் வருகிறார், ராஜாதிராஜன் வருகிறார், அதனால நான் பின்னிட்டு போனேன், அதனால நான் துள்ளுனேன் என்று சொல்லி சங்கீதக்காரர் எழுதி வைத்திருக்கிறார். நீ கர்த்தரை சுமந்துக்கிட்டு போனேனா உனக்கு முன்னாடி உன் தெருவில் இருக்கிற எல்லா இதோ அந்தகார வல்லமைகள், எல்லா லட்சோப லட்ச ஆவிகள் உனக்கு முன்னாடி முகங்குப்புற விழுவதை நீ பார்க்கலாம். ஒரு தேசத்துக்கு தான் பார்வோன் யோசேப்பை மன்னனாக பிரதம மந்திரியாக மாற்றினா. ஆனா இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, அதை விட உனக்கு பயங்கரமான கிரேஸ் கொடுக்கிறாரு. நீ சகல பட்டணத்துக்கு உன்னை அதிகாரியா வைக்கிறேன், சகல தேசத்துக்கு உன்னை அதிகாரியா வைக்கிறேன். அந்த உரிமையை எடுத்துக்க, அந்த உரிமையை நீ சொந்தமாக்கி கொள்ளுங்க. இந்த வார்த்தை எனக்கு தான் கர்த்தர் பேசுறாரு, இந்த வார்த்தையில் இருக்கிற பவர் எனக்கு தான். இந்த வார்த்தையை எடுத்துக்கிட்டு இன்னைக்கு நான் போகும் பொழுது எல்லா அசுத்த ஆவிகளும் எனக்கு முன்னாடி விழுகும், எல்லா அந்தகாரங்களும் எனக்கு முன்னாடி நட்டுக்கும், எல்லா லூசிபருடைய கோட்டைகளும் துரைதனங்களும் இப்பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லா வல்லமைகளும் எனக்கு முன்னாடி முகங்கும் விழுகும். கர்த்தருடைய ஆவியானவர் எனக்கு அந்த அதிகாரத்தை கொடுக்கிறார். உரிமையை நீ எடுத்துக்கொள். இந்த மாசம் உனக்கு சொல்றாரு, உன்னை அதிகாரியா நான் வைக்கிறேன், உன்னை அதிகாரியா நான் வைக்கிறேன். ஒன்று உன்னை சேதப்படுத்தாது, இனி வறுமை உன்னை சேதப்படுத்தாது, வியாதி உன்னை சேதப்படுத்தாது, தரித்திரம் உன்னை சேதப்படுத்தாது, பற்றாக்குறை உன்னை சேதப்படுத்தாது, கடன் தொல்லை உன்னை சேதப்படுத்தாது, பக்கத்து வீட்டுக்காரனுடைய எரிச்சல் உன்னை சேதப்படுத்தாது, எந்த துரைத்தனமும் உன்னை சேதப்படுத்தாது, எந்த மனிதனுடைய அதிகாரமும் உன்னை சேதப்படுத்தாது. வேதம் சொல்லுது, பகலிலே உண்டாகும் பயங்கரம், இருளில் நடமாடு கொள்ளை நோயும் உன்னை சேதப்படுத்தாது. பகலில் பறக்கும் அம்புக்கு, இரவில் நடமாடு கொள்ளை நோய்க்கு கர்த்தர் உன்னை விலக்கி பாதுகாத்துக் கொள்வாரு. பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்தாது. அக்கினியில் நடந்தாலும் நீ வேகாது இருப்பார். இதோ அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. கர்த்தருடைய ஆவியானவர் எல்லா சூழ்நிலையிலும் இந்த மாதத்தில் உன்னை அவர் பாதுகாத்துக் கொள்வாரு. உன்னை பாதுகாக்கும்படி அவர் முன்னே கடந்து போவாரு. உன்னை காக்கும்படிக்கு அவர் பின்னே இருப்பாரு. முன்னே மேகஸ்தம்பமாயும் இதோ பின்னே அக்னி ஸ்தம்பமாயும், மேகஸ்தம்பமாயும் அக்னி ஸ்தம்பமாயும் முன்னையும் பின்னையும் அவர் இருந்து எல்லா சூழ்நிலையிலும் அவர் உன்னை பாதுகாத்துக் கொள்ள அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அவர் தான் சொல்றாரு, இன்னைக்கு உன்னை எல்லா இடத்திலும் உன்னை அதிகாரியா வைக்கிறேன். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. எத்தனை பேர் இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறீங்க? சொல்லுங்க. அதிகாரிங்கிற போஸ்ட நீங்க தக்க வச்சுக்கொள்ளுங்க. எடுத்துக்க. உங்களுக்கு எந்த போஸ்ட் அதிகார போஸ்ட் தெரியுதோ அதை விட பவரா சொல்லுங்க. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமே எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. பூமியிலும் பாவங்களை மன்னிக்கிற சகல அதிகாரமும் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. புறப்பட்டு போங்கள், சகல ஜாதிகளை சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே நீங்கள் அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து அவர்களை சீசராக்குங்கள். இதோ சகல நாட்களும் உங்களை காக்கும்படிக்கு நான் உங்களோடு கூட இருக்கிறேன். இதை விட என்னங்க உங்களுக்கு ரேம வார்த்தை வேணும்? கைகளை தட்டி தேவனுக்கு நன்றி சொல்லுங்க. அடுத்து பாருங்க, பார்வோன் யோசேப்புக்கு எகிப்து தேசத்துக்கு அதிகாரம் கொடுத்தான். அடுத்து சவுல் ராஜா தாவீதுக்கு என்ன அதிகாரம் கொடுக்கிறாரு? இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் உனக்கு என்ன அதிகாரம் கொடுக்கிறார்? 1 சாமுவேல் 18:5 வாசிக்கலாமா? 1 சாமுவேல் 18:5. Thank you, wonderful the Holy Spirit. தாவீது சவுல் தன்னை அனுப்புகிற எவ்விடத்திற்கும் போய் புத்தியாய் காரியத்தை நடப்பித்ததினால், நல்லா கவனிக்கணும், லிசன் பண்ணி வாசிக்கணும், நிறுத்தி வாசிக்கணும். தாவீது சவுல் தன்னை அனுப்புகிற எவ்விடத்திற்கும் போய் புத்தியாய் காரியத்தை நடப்பித்ததினால். அப்ப நம்ம காரியம் கொடுத்தா எப்படி நடத்தணும்? பக்கத்தில் சொல்லுங்க, வெட்டிட்டு வானா கட்டிட்டு வரணும். ஒரு வேலையை சொன்னோம்னா அதுல இருக்கிற எல்லா காரியத்தையும் நேர்த்தியா செஞ்சு முடிக்கணும். அப்படிப்பட்ட பிள்ளைகளை தான் அடுத்தடுத்த நகர்வுக்கு நேராக பரிசுத்த ஆவியானவர் நடத்துவாரு. ஒரு வேலையை சொன்னா அதுல அரை வேலையை செஞ்சுட்டு வந்து நிக்கிறது. அப்ப எப்படி கர்த்தர் ஆசீர்வதிப்பார்? சோம்பல் உள்ளவர்களுக்கும் சோம்பேறிகளுக்கும் தேவனுடைய ராஜ்யத்துல இடமே இல்லை. தேவனுடைய பிள்ளைகள் இவன் பாருங்க, இடையன் ஆடு மேய்த்தவன், ராஜா சொல்ற எல்லா வேலையும் எப்படி காரியத்தை செஞ்சான்னு வேதம் சொல்லுது. புத்தியாய் காரியத்தை நடப்பித்ததினால் சவுல் அவனை கைதட்டுங்க யுத்த மனுஷரின் மேல் அதிகாரி ஆக்கினான். முதல்ல இவனுக்கு கொடுக்கப்படுகிற போஸ்ட் என்ன தெரியுமா? யுத்த மனுஷர்கள், ராணுவ வீரர்களுக்கு அதிகாரி. இவங்க அன்னைங்கெல்லாம் ராணுவத்தில் ஏற்கனவே இருக்காங்க. கைதட்டுங்க, ரிவைவல் புரியுதா? இவங்க அன்னைங்கெல்லாம் ராணுவ வீரர்கள். இப்ப அந்த ராணுவ வீரர்களுக்கே இவன் என்ன ஆயிட்டான் தெரியுமா? புரியுதுங்களா? அந்த வேர்டு புரியுதா? அதிகாரியா மாட்டாங்க. ஒரே நாள்ல அதிகாரம் வந்துருச்சு. இவ்வளவு நாள் ஆடு மேய்ச்சவன் இன்னைக்கு நேரடி போஸ்ட்டுக்கு எங்க வர்றான் தெரியுமா? அன்னைங்களுக்கெல்லாம் இவன் தான் கமாண்டர், அன்னைங்களுக்கெல்லாம் இவன் தான் அதிகாரி. அவங்க அன்னைங்கெல்லாம் இவனை விஷ் பண்ணணும், அவங்க அன்னைங்கெல்லாம் இவன் சொல்ற பேச்சை கேட்கணும். 7 பேர் நினைச்சிருப்பான், ஏண்டா இவ்வளவு நாளா நீ என் வீட்டில் ஆடு மேய்ச்சு என் பேச்சை கேட்டுக்கிட்டு இருந்த, இப்ப சவுல் ராஜா உனக்கு என்ன என் மேலே அதிகாரம் கொடுத்துட்டாரு.
ராணுவத்திற்கு இவனை அதிகாரியா மாத்தினாராம். ஆனா பின்னாடி இன்னொரு அதிகாரம் இருக்கு, இஸ்ரவேலுக்கே ராஜா என்கிற அதிகாரம் இருக்கு. ஆனா அந்த அதிகாரத்துக்கு முன்னாடி இப்போ ஒரு சின்ன எல்லைகளில் குறிப்பிட்ட நபர்களுக்கு கர்த்தர் ஒரு சின்ன அதிகாரத்தை அனுமதிச்சார். கை தட்டுங்க. இப்பயும் கர்த்தர் உங்களுக்கு அப்படிதான் சின்ன ஊழியத்தை கொடுத்து பார்ப்பாரு, இன்னும் கொஞ்சம் பெரிய ஊழியத்தை கொடுத்து பார்ப்பாரு, இன்னும் கொஞ்சம் பெரிய ஊழியத்தை கொடுத்து பார்ப்பாரு. இந்த சின்ன ஊழியத்தில் நீ புத்தியாய் நடந்துக்கிட்டேன்னா அடுத்த போஸ்ட்டுக்கு நீ முன்னாடி போகலாம். அடுத்தடுத்த லெவலில் நடத்திக்கிட்டே போவார். நீ இந்த சின்ன ஊழியத்தை குழப்பி கெடுத்து குட்டி நாசம் பண்ணி கடைசியில் ஒன்றும் விளங்காம யாருக்கும் பிரயோஜனம் இல்லாமல் பண்ணிட்டேன்னா அவன் சொல்றான் பாருங்க, வைக்காத இடத்துல எடுக்கிறவரும் தெளிக்காத இடத்துல அறுக்கிறவரும் என்று பயந்து ஒளிந்து, அதனால உங்களுடைய கிருபையை கொண்டு போய், வரத்தை கொண்டு போய், வெளிப்பாட்டை கொண்டு போய், தரிசனத்தை கொண்டு போய் என்ன பண்ணி வச்சுட்டேங்கிறேன், ஒளிச்சு வச்சுட்டேன். பார்த்தீங்களா, இவனுக்கு தெரியுது பாருங்க, நல்ல புத்தி உள்ளவன். வைக்காத இடத்துல எடுப்பாராம், விதைக்காத இடத்துல அறுப்பாராம், அதனால ஒளிச்சு வச்சுட்டேன். அவனுக்கு என்ன பதில் சொன்னார் தெரியுமா? அநீதியுள்ள ஊழியக்காரன், அக்கிரமக்காரன், பிசாசுக்காகவும் அவனுடைய தூதர்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிற அக்கினி கடலுக்குள்ள. ரெண்டு பேத்துக்கு என்ன சொன்னாரு? அதிகாரியா வைப்பேனார். மூணாவது காரன் என்ன சொல்றாரு? அக்கினி கடலுக்குள்ள, பாதாளத்துக்குள்ள. சோம்பேறியே, அநீதியுள்ள ஊழியக்காரனே. நம்மளும் என்ன பண்றது? கிருபைய அப்படியே நேராக போனோடனே பணத்தை வைக்கிற மாதிரி இப்போ கொண்டு போனோடனே பைபிளை வச்சுட்டோன்னே அடுத்த வாரம் காலையில் வர்றப்பதான் தொலைவது இருக்குதா இல்லையா, கரெக்டாக அங்கே தானே வச்சான், இருக்கு, ரைட். அதே மாதிரி கொடுத்த கிருபையை வாங்கிட்டு போறோம் இல்லையா, அப்படியே சட்டையை தொங்க விடுற மாதிரி கொண்டு தொங்க விட்டுறது. நம்ம வீட்டில் போய் பார்த்தா சில சட்டைகள்லாம் ஒரு வாரமாக தொங்கிக்கிட்டே இருக்கும், அடுத்த வாரம் தூக்கி எடுத்து மாட்டிட்டு வந்துடும். இப்படி தாங்க. போய் அதை மல்டிப்ளை பண்றது கிடையாது, போய் அதை விதைக்கணும்ல. ஈசாக்கு மாதிரி விதைக்கணும்ல, விதைச்சா தானே அறுக்கிறது. போய் நீயா வீட்டில் ஜெபம் பண்ணி பார்க்கணும்ல. இங்க மட்டும் ஆவியில நிரம்புறப்ப கை தட்டுறோம், நம்ம ஆவியில நிரம்ப ஆசைப்படுற, வீட்டில் போய் நிரம்பணும்னு ஆசைப்படவே மாட்டேங்கிறோமே. வீட்டில் போய் இது மாதிரி முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணி பார்க்கணுமே, வீட்டில் போய் ஆவியில நிரம்பி பார்க்கணுமே, வீட்டில் போய் வசனத்தை தியானித்து பார்க்கணுமே, வசனத்தின்படி வாழ்வதற்கு நீ பிரயாசப்பட்டு பார்க்கணுமே. கர்த்தர் அந்தரங்கத்தை பார்க்கிற தேவன், வெளியரங்கமாய் உனக்கு பதில் கொடுப்பான். நீ அந்தரங்கத்தில் என்ன செய்றீங்கிறது கர்த்தருக்கு வெளியரங்கமா தெரியுங்க. ஒரு மனுஷன் பிரகாசிக்கிறானா அவன் முதல்ல அந்தரங்கத்தில் உட்காரணும் தெரியுமா? அந்தரங்கத்தில் இருக்கிறவன் தாங்க கர்த்தர் வெளியரங்கமா கொண்டு வரும். இரவெல்லாம் ஜெபம் பண்ணினார், வனாந்தரத்தில் போய் ஜெபம் பண்ணினார். சீசர்கள்லாம் பாருங்க, பேதுரு பாருங்க மேல் வீட்டில் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறாரு, ஒன்றுக்கு சந்தேகப்படாமல் போங்கிறார். பவுல் பாருங்க வனாந்தரத்தில் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறார், ஆற்றங்கரையில் போய் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறார். பவுல் பாருங்க 3 நாள் குருடனா உட்கார்ந்திருக்க போய் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறார். ஆனா நம்முடைய தனிச்சபை எவ்வளவு நேரம்? நீங்க உங்களுடைய இருதயத்தில் பேசுங்க. உங்கள் இருதயமே உங்களை குற்றவாளியாக தீர்க்கும் என்றால் தேவன் உங்கள் இருதயத்திலும் பெரியவராக இருக்கிறாரே. நம்ம இருதயத்துக்கு தெரியுங்க. நம்ம ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் ஜெபம் பண்றோம், எவ்வளவு நேரம் பைபிள் படிக்கிறோம் எனக்கு தெரியாது. ஆனா உங்களுக்கு தெரியும், உங்க இருதயத்துக்கு தெரியும், உங்களுக்கு தேவனுக்கு தெரியும். அவர் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறார். அவருடைய 7 கண்கள் உங்களை பார்க்குது. எங்க உட்கார்ற, எங்க பேசுற, எங்க நடக்கிற, என்ன நினைக்கிற, எதுக்கு நேரத்தை செலவிடுற, எவ்வளவு நேரம் செல்லு பார்க்குற, எவ்வளவு நேரம் நீ யூடியூப் பார்க்குற, எவ்வளவு நேரம் ஃபேஸ்புக் பார்க்குற, இன்னும் மற்ற எதில் நேரத்தை செலவிடுற, உன்னுடைய காலையிலேருந்து சாயந்தரம் வரை உன்னுடைய நேரத்தை நீ எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற. கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறது. இப்ப பாருங்க, இவனுக்கு ஆடு மேய்ச்சவனுக்கு வர்ற போஸ்ட பாருங்களே, ராணுவத்துல சேரலங்க, ராணுவத்திற்கே அதிகாரியா மாட்டான். கை தருங்க. புரியுதா? ரிவைவல் புரியுதா? நீ ராணுவத்துல சேரணுமா, ராணுவத்துக்கு அதிகாரியா மாறணுமா? ஹலோ, ஏதாவது ஒரு கம்பவுண்டர் வேலை, ஒரு கிளர்க்கு வேலை, ஒரு ஓய வேலை, ஒரு பியூன் வேலை, ஒன்றும் முடியாட்டி எங்கிட்டாவது ஒரு ஸ்டாம்பு குத்துற வேலை கிடைச்சா போதும் பிரதர். இப்படிதான் எனக்கு இதுமாரி தான் பரலோகத்தில் பிரதர் முதலாம் ஸ்தலம் வேண்டாம், 2ஆம் ஸ்தலம் வேண்டாம், எனக்கு அங்கெல்லாம் ஒரு மூளை முடக்கில் இடம் கொடுத்தாருன்னா, இந்த அல்ப பிச்சைக்கார புத்தி இப்படி இருந்தால் எப்படிங்க பரலோகம் போகிற? பரலோகம் போகிறதுலே மூளை முடக்க கேட்கறது. எங்கிட்ட ஒரு மூளை முடக்கையில் கொஞ்சம் அப்படியே இடத்த ஒதுக்கி கொடுத்தாரு, நான் வாட்டில் இருந்துக்குவேன். இப்படி நம்மளுடைய மைண்ட் செட்டு லோவாகவே இருக்கு. எதுலேயுமே ஒரு மந்தாரமான இருக்கு. செபிகத்திலையும் மந்தாரம், வேத வாசிப்புலையும் மந்தாரம், ஆராதனையிலையும் மந்தாரம், கை தட்டுறதுலையும் மந்தாரம், ஆவில நிரம்புறதுலையும் மந்தாரம். ரொம்ப வாயெல்லாம் வலிக்குது பிரதர். சும்மா வாயத்தரேன்னு நானும் எப்படி வாயத்தர தரேனா எழுதியிருக்காரு. வாயை விரிவாய் தர நான் அதே திறக்கிற இடிக்க போட்டு கட்டிக்கிறேன் வச்சுக்கிட்டே இருந்தா நான் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு சரி போ, இவ்வளவுதான். என்ன பண்றது? கொஞ்ச நேரம் தான், அந்த நேரம் தான். தேவன் வருகிற நேரத்தில் நீ சமீபமா இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடு, சமீபமா வருவாரு, கதவை தட்டுவார். உத்தமியே, புறாவே, லீலியே, தங்கமே, வைரமே, வைடூரியமே சொல்லிக்கிட்டே இருப்பாரு.
நீ என்ன சொன்னாலும் சரி, செவிட்டு விரிய மாதிரி நான் படுத்து தான் கிடப்பேன், கதவை மட்டும் திறக்கவே மாட்டேன். கேட்டால் நான் நைட் டீயை போட்டிருக்கிறேன், பகல் டீயை போட்டிருக்கேன், அந்த டீயை போட்டிருக்கேன், திறக்க முடியாது. யார் பிள்ளை படுத்திருக்கு, அவன் படுத்திருக்கேன், இவன் படுத்திருக்கேன், எந்திரிக்கவே முடியாது. அப்புறம் நமக்கு என்னைக்காவது மனது வயிற்று வலி வரும், வாயு வலி வரும், இடுப்பு வலி வரும். அப்புறமே வரக்கூடாத வழியெல்லாம் வந்திருப்பாடு மெதுவாக எந்திரிச்சு அவர்கிட்ட வர்றது. ஏண்டவரே அவர் சொல்லுவார், நான் வந்து கூப்பிடும் பொழுது நீ ஆகடியம் பண்ணினான், இப்போ நீ கூப்பிடும் பொழுது நான் என்ன பண்ணுவேன், ஆகடியம் பண்ணுவேன். பார்த்தீங்களா, மாற்றி விட்டார். நான் உன்னை கூப்பிட்டேன்ல, நான் உன்கிட்ட வந்து எவ்வளோ பிரயாசப்பட்டேன், நான் வந்து உன்னிடத்தில் எவ்வளவோ நான் பிரயாசப்பட்டேன் இல்லையா, நீ எனக்கு ஆகடியம் பண்ணினே இல்லையா, இப்போ உனக்கு நான் என்ன பண்ணுவேன். அவர் கூப்பிட்றப்ப வந்துருங்க, அவர் கூப்பிட்றப்ப ஓடி வா, அவர் கூப்பிட்றப்ப அவருடைய சமூகத்தில் வந்து நெல்லு. அவர் உன்னை பிரகாசிப்பிக்க பண்ணுவார். லட்சங்கள் கோடிகளுக்கு உன்னை ஆசீர்வாதமாய் அவர் மாற்றுவார். அடுத்த வசனத்தை வாசிக்கலாமா? 1 சாமுவேல் எஸ்தர் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். எஸ்தர் 8:2. Thank you wonderful the Holy Spirit. எஸ்தர் 8:2. ராஜா ஆமானின் கையில் இருந்து வாங்கி போட்ட, ஆமென் ஆமென், நல்ல கை தட்டுங்க. ராஜா ஆமானின் கையிலிருந்து வாங்கி போட்ட தம்முடைய மோதிரத்தை எடுத்து மொர்தெகாய்க்கு கொடுத்தான். எஸ்தர் மொர்தெகாயை ஆமானின் அரண்மனைக்கு அதிகாரியாக வைத்தான். இப்ப இவனுடைய வாழ்க்கையில முதல் அத்தாரிட்டி எங்க வருது? ஆமான் வீட்டுக்கு இவனை கர்த்தர் என்ன வாங்கிட்டாரு? யார் வச்சா? எஸ்தர் வைத்தாள். எஸ்தர் முதல் அதிகாரம் கொடுக்க. அங்க சவுல் ராணுவத்திற்கு தலைவராக தாவீதை வைத்தான். இங்க எஸ்தர் மொர்தெகாய ஆமான் வீட்டுக்கு அதிகாரியா வச்சு. கை தட்டுங்க. எவன் தொல்லை கொடுத்தானோ, எவன் பிரச்சனை கொடுத்தானோ, எவன் 127 நாடுகளில் இருக்கிற யூதர்களை கொல்ல சொன்னானோ, எவன் நிருபம் எழுதினானோ, எவன் யூதர்களை கலங்கடித்தானோ, எந்த பட்டணம் வேதம் சொல்லுது சூசான் நகர கலங்கிற்று. இத்தனை வேலை செஞ்சான் இல்லையா, அவன் வீட்டுக்கு இப்ப வேற ஒரு அதிகாரி ஆண்டவர் கொடுத்துட்டாரு. சூசான் நகரம் ஆர்ப்பரித்து மகிழ்ந்தது. கர்த்தர் கை தட்டி உன்னை அதிகாரியா மாத்த போறாருங்க. இது 7 மாசம் நீ அடிமையா இருந்த, 7 மாசம் நீ துக்கித்து இருந்த, 7 மாசம் நீ மடங்கடிக்கப்பட்டிருந்த, 7 மாசம் உன்னுடைய வாழ்க்கையில போராட்டம். இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றாரு, உன்னை மடங்கடித்த ஆமானுக்கு உன்னை அதிகாரியா நான் மாத்த போறேன். ஆமானுடைய அதிகாரம் எல்லாம் உன் கையில கொடுக்க போறேன். ஆமானை கர்த்தர் உன் கையில கொண்டு வந்து கொடுக்க போறாரு. அவன் தலையை உன் காலுக்கிட்ட கொடுக்க போறாரு. இன்னைக்கு நீ மிதிக்க போறியா அல்லது அவனை பார்த்து இதோ நீ விட்டு விலகி ஓட போறியாங்கிறது உன் கையில தான் இருக்கு. இன்னைக்கு மிதிக்கிற அதிகாரத்தை கொடுக்கிறார். அவன் எழுதினானே நிருபம், அவன் கையை கர்த்தர் ஒடிச்சாரு, அவனை தூக்குல போட வச்சாரு, அவன் வீட்டில் இருக்கிற சாவியை புடுங்கினாரு, அவன் கையில் இருக்கிற மோதிரத்தை புடுங்கினாரு. அதுக்கு உண்மையா பிரயாசப்பட்டு ஜெபம் பண்ணான் இல்லையா, ரெட்டுடுத்தினான் இல்லையா, ஏதோ தன்னுடைய சரீரத்தை ஒடுக்கினான் அல்லவா, சாம்பல்ல உட்கார்ந்து இருந்தான் அல்லவா, சாம்பல் இது சாக்க போட்டு உட்கார்ந்து இருந்தான் அல்லவா, தன்னுடைய தலையெல்லாம் வெறும் சாம்பலாக்கி கொண்டான் இல்லையா. இப்ப அதை பரலோக தேவன் பார்த்து அவன் கையில மோதிரம் வந்துருச்சு. கை தட்டுங்க. அந்த வீட்டு சாவி வந்துருச்சு, அதே பதவி வந்துருச்சு, அதே சீல் வந்துருச்சு, அதே அதிகாரம் வந்துருச்சு. இப்ப இவன் ஒரு நிருபம் எழுதுறான், சூசா நகரத்துக்கு எழுதுறான். அதே நாளில் ஏற்கனவே நியமிக்கப்பட்ட அதே நாளில் அவர்களை மேற்கொள்ளக்கூடிய அதிகாரத்தை நான் உங்களுக்கு தருகிறேன். இந்த அதே மோதிரம், அதே மோதிரத்தை சீல், அவன் வீடு இப்ப எனக்கிட்ட இருக்குது, அவன் அதிகாரம் எல்லாம் ஏன்ட்ட இருக்குது, நான் உங்களுக்கு அதிகாரம் தர்றேன். எல்லாவற்றையும் கர்த்தர் தலையில மாத்திட்டார். கை தட்டுங்க. 7 மாதம் உங்களை எவன் கஷ்டப்படுத்தினானோ அவனை மேற்கொள்கிற மாதம், அவனை மேற்கொண்டு நீ ஜெயம் எடுக்கிற மாதம், உன் பிரச்சனை தீருகிற மாதம், ஒன்று முனை சேதப்படுத்தாது. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் வாய்க்காதே போகும். உன் பக்கத்தில் 1000 பேர், உன் வலது பக்கத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. நீ எழும்பி சுகமாயிரு, உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்று கர்த்தர் எப்படி அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரிக்கு சொன்னாரோ அப்படியாய் கர்த்தர் சொல்கிறாரு. உன் வேதனை நீங்கி இந்த மாசம் நீ சுகமாயிருப்ப. ஒன்று முனை சேதப்படுத்தாது, வறுமையினை தொடாது, கடன் தொல்லை உன்னை தொடாது. உன் பிரச்சனையை கர்த்தருடைய கையில கொண்டுட்டு வா, உன் அதிகாரத்தை நீ யூஸ் பண்ணு. பரலோகத்தின் திறவுகளை கொடுக்கிறேன்னு பேதுருக்கு சொன்னாலே, உங்ககிட்ட அதிகாரங்கிற திறவுகளை கொடுத்திருக்கிறார். உள்ள திறந்தா தானே பீரோல் தெரியும். பீரோலுக்குள்ள இருக்கிறதெல்லாம் நீ எடுத்துக்கணும்னா முதல்ல திறக்கணுமே. நீ அதிகாரத்தை கையில வச்சுக்கிட்டு முன்னாடி உட்கார்ந்து இருக்கிறது, ஐயோ நான் என்னங்க பண்ணுவேன், மதியனம் அறியாமையின் இருள் உன் கண்ணை மூடி இருக்கு. கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிற அதிகாரத்தை பாரு. 70 பேர் வந்து சொல்றாங்க பிசாசுகள் எங்களுக்கு கீழ்ப்படி. அவர் சொல்றாரு, அதை விட பெருசு என்ன தெரியுமா, மின்னல் போல சாத்தான் கீழே விழுகிறத பார்த்தேன். இதை விட பெருசு என்ன தெரியுமா, உன் பேரு பரலோகத்தில் எழுதி இருக்கு. கை தட்டுங்க பாருங்க, அதுக்காக சந்தோஷப்படும்.
அதுக்காக சந்தோஷப்படு. உன் பேரை நான் எழுதி வச்சிருக்கேன், அதனாலதான் பிசாசு கீழே விழுகுது. இன்னைக்கு பிசாசு உனக்கு கீழ்ப்பிடிதுன்னா உன் பேரு பரலோகத்தில் எழுதி இருக்குன்னு அர்த்தம். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. சந்தோஷப்படு தம்பி தங்கச்சி, நீ சந்தோஷப்படு. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போறாரு. அடுத்து பாருங்க 1 பேதுரு 5:9. எல்லாரும் வாசிக்கலாம். 3 வசனம் எனக்காக வாசிங்க. 1 பேதுரு 5:9. இப்ப எல்லாரும் இந்த வசனத்தை கை வச்சு நீ ஜெபிக்க போற. 1 பேதுரு 5:9. விசுவாசத்தில் உறுதியா இருந்து அவனுக்கு எவனுக்கு 8ஆம் வசனம் தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருந்து விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். எவனை? ஆணோ பொண்ணோ, விசுவாசியோ அவிசுவாசியோ, நல்லவனோ கெட்டவனோ, குட்டையோ நெட்டையோ, சிவப்போ கருப்போ, படிச்சவனோ படிக்காதவனோ, எவனானாலும் விழுங்குறதுக்கு அவன் ரெடியா அலையிறான். அப்படியே வகை தேடுறான். எப்படி சகைவு இயேசுவை பார்க்க வகை தேடினானோ அதுபோல பிசாசு நம்மளை விழுங்குறதுக்கு வகை தேடுறான். தினந்தோறும் வாசல்ல வந்து நாக்க தொங்க போட்டு நின்றுட்டே இருப்பேன். ஸ்தேவான் வெளியே வர்றாரு, இன்னைக்கு அமைக்கிறனும், இந்த ராஜா வர்றாரு, நல்ல பெரிய ராஜா அவர், இன்னைக்கு கூஜாவை காட்டி அவரை எப்படியாவது விழுங்கிடணும்னு காலதோறும் அலையாத ஒரு விருந்தாளி யாரு தெரியுமா? பிசாஸ். நீ கூப்பிடாமலேயே வந்து வாசல் நினைப்பேன். நீ எதிர்பார்க்கவே தேவையில்லை. காலையில் அவன் ரெடியா உன்னை சுத்திக்கிட்டே வருவேன். எவனை விழுங்கலாம், எவனை விழுங்கலாம், எவன் நம்ம பேச்சை கேட்பேன், எவனை தட்டலாம், எவனை கீழே தள்ளிப்பிடலாம், எவனை மேற்கொண்டலாம். அவன் திருடன், அவன் கொல்லவும் அழிக்கவும் வர்றான். அவனை மிதிக்கிற அதிகாரம் ஓன்ட்டு இருக்கு. ஆனா அவனை பார்த்தோன்னே துண்டை காணான் துணியை காணான்னு ஓடுறது. ஐயோ, அவனை பார்த்தாலே பயமா இருக்கு. அவர் சொல்றாரு, உன்ட்ட அதிகாரம் கொடுத்து நீ தானப்பா பேர் வைக்கணும். சிங்கம்னு பேர் வை, புள்ளின்னு பேர் வை, கரடின்னு பேர் வை, ஆந்தேன்னு பேர் வை. நீ என்ன பேர் வைக்கிறியோ அது ஆமேன்னு அவர் சொல்லுவார். நீ என்ன சொல்றியோ அது கேட்பாரு. என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நானே. நீங்க சொல்றீங்க கேட்டா தானே பிரதர் செய்வாரு. நாங்க தான் கேட்கவே மாட்டோமே. நாங்க ஜென்டிலா இருப்போம். நாங்க யாரை கேட்டு பழக்கமே இல்லை பிரதர். நாங்களாவது கேட்கறதா அது அப்படின்னா என்ன சொல்லலாம்? நீங்க இப்படியே தான் இருக்கணும். அதான் உங்களுக்கு சுகம் பெறணுமா? எலும்பு நடைய கட்டு, அப்பனை எதிர்பார்க்காத, அம்மாவை எதிர்பார்க்காத, சொந்தக்காரனை எதிர்பார்க்காத, ஒருத்தன் வருவேன்னு நினைக்காத, தூக்கி விடுவேன்னு நினைக்காத, அவனோட பேச்சை நம்பாத, கிளம்பு, நான் உனக்கு அதிகாரம் தருகிறேன். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, எலும்பணுமா? அதனால எலும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது. கட்டுகளை அறுத்தறி, நுகத்தடிகளை முறி, உன் அலங்கார வஸ்திரத்தை தரித்துக்கொள். ஏசாயால வாச்சு பாருங்க, எத்தனை நாள் இப்படி உட்கார்ந்து இருப்ப? அசுத்தனும் அக்கிரமக்காரன் இனி உன் வரியாய் வருவதில்லை, வியாதி உன்னை மேற்கொள்வதில்லை. இதெல்லாம் வரக்கூடாதுன்னா உன் அதிகாரத்தை நீ முதல்ல புரிஞ்சு, நீ யார் என்பதை முதல்ல புரிஞ்சு. நம்ம வரும் பொழுதே எப்படி வர தெரியுமா? நோஞ்சானா வர்றது. அப்படியே நானா பிரதர், ஏதோ தெரியாதனமா நான் வந்துட்டேன் பிரதர், அப்படிலாம் இப்படி நீங்க சீப்பா உங்களை நினைச்சீங்கன்னா எப்படி பிசாசு தன்னை பெரிய ஆளை நினைச்சுக்க. நான் வரும்பொழுது யார் தெரியுமா வந்திருக்கேன்? கோலியாத்துக்கிட்ட தாவீது எப்படின்னு நான் காட்டட்டா? டைம் வேற இல்லை. அவன் அங்கிருந்து போறேன். நீயே உன்னை நம்பி வந்திருக்கிற, உன் பட்டயத்தை நம்பி வந்திருக்க, உன் கேடயத்தை நம்பி வந்திருக்கிற, உன் புஜபலத்தை நம்பி வந்திருக்கிற, உன் அனுபவத்தை நம்பி வந்திருக்கிற, உன் உருவ தோற்றத்தை நானும் நீ நிந்திக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வந்திருக்கிறேன். இன்னைக்கு உன்னை நான் வெட்டி உன் தலையை எடுத்து ஆகாயத்து பட்சிகளுக்கு நான் போட போறேன். நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில், பிதாவின் நாமத்தில், பரலோக நாமத்தில் வந்திருக்கிறேனே. ஒரு சின்ன பயலா நின்றாலும் வார்த்தை வல்லமையாய் புறப்பட்டுச்சு. கை தட்டுங்க. நீ இன்னைக்கு போய் சொல்லணும், பொல்லாத பிசாசே இயேசுவின் நாமத்தில் உன்னை மிதிக்கிறேன்னு சொல்லி பாருவே. அவன் உடனே இடத்த காலி பண்ணிடுறான். நீ அவனை பார்த்து அதனால சொல்லக்கூடாது பிரதர், தாக்கிவிடும். அவர் சொல்லிட்டு கிடக்கிறாரு. நீ அப்படிலாம் சொல்லாத. சோத்திரம் 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 10 தோத்திரம் போட்டு தூங்கிடும், ஒன்றும் செய்யாது. அப்படி யார் சொல்லி கொடுத்தது? வேதத்தில் அப்படி இல்லை. பிசாசுக்கு என் நாமத்தினால பிசாசுகளை கெஞ்சுங்கள், புலம்புங்கள், அவன் முன்னாடி உருண்டு காலம் போடுங்கள், அவன் முன்னாடி தோப்பு கரணம் போடுங்கள்னு எழுதியிருக்கு. பிசாசுகளை அப்பயாவது துரத்துங்களே. பேச்சலே துரத்துறது கிடையாது. புருஷனை துரத்த தெரியுது, மனைவியை துரத்த தெரியுது, மாமனார் மாமியால துரத்த தெரியுது. சும்மா ஒருத்தர் அந்த வழியா வந்தானா அவனை இங்க என்ன வேலை போடாங்கிறான். ஆனா பிசாசை மட்டும் அப்படி சொல்லல. வந்துட்டியா உள்ள கூட வாப்பா, பெட்டில் கூட இடந்தாடுறேன், படத்துக்கு எதுவும் தொந்தரவு பண்ணிடாத, அப்படியே வேணா இருந்துட்டு போ. எவ்வளோ அவனுக்கு சுதந்திரம் தெரியுமா? வாசலை திறக்கணுமா, பீரோலையும் சேர்த்து திறந்து விடுறேன், சன்னலையும் சேர்த்து திறந்து விடுறேன், பூட்டவே மாட்டேன். நீ வாட்டில் எப்போ வேணா மாமியா வீடு மாதிரி வந்துட்டு போயின்னா அவனுக்கு எவ்வளோ சௌரியம். துரத்துங்க ஐயா இயேசுவின் நாமத்தில். காலில் எந்திரிச்சோன்னே அவனோட கொஞ்ச நேரம் சண்டை போடும். எலும்பி பிரகாசி. அற்ப காரியத்துக்கு சண்டைங்க. யோசித்து பாருங்க, உங்க லைஃப்ல இருக்குதுங்க சின்ன சின்ன ஒண்ணும் இல்லாத அழிச்சு போற இம்மைக்காக நம்ம சண்டை போட்டு கிடக்கிறோம். மறுமைக்காக ஏதாவது சண்டை போடுறோமா? பிசாசு சண்டை யாரோட போட சொல்லி இருக்கிறார்?
பிசாசு நீங்க பாருங்க எழுதுறாரு பாரு, அவனை உங்களை விட்டு ஓடி போகணுமா, விசுவாசத்தில் உறுதியா இருந்தே அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள், உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரிடத்தில் அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறது என்று அறிந்திருக்கிறீர்களே. அடுத்து பாருங்களேன், இன்னொரு வசனம் சொல்றேன். எபேசியர் புஸ்தகம் 6:11 சீக்கிரமா எடுத்து வாசிக்கலாம். எபேசியர் 6:11. Thank you wonderful the Holy Spirit. நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடும் எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி. சரி, இவங்க அப்படிப்பட்டவன், தந்திரமானவன். பக்கத்தில் சொல்லுங்க, அவன் எப்படிப்பட்டவன்? அவன் எல்லாம் டைரக்டாலாம் வந்து உருவத்தை காட்ட மாட்டான். அவன் வரும்பொழுதே எப்படி வருவான்? வந்தான் பத்தியா யோசேப்பை கெடுக்கிறதுக்கு எப்படி வர்றான் பாருங்க. அதிகாரி வீட்டுக்குள்ள இருக்கிற அதிகாரியுடைய மனைவிக்குள்ள பூந்து வர்றேன். ஆதாம கெடுக்க எங்க பூந்து வந்தேன்? ஏவாளுக்குள்ள பூந்து வந்தேன். யோபுவை கெடுக்க எங்க பூந்து வந்தேன்? மனைவிக்குள்ள பூந்து வந்தேன். இயேசுவுக்கு விரோதமாய் வர்றதுக்கு எப்படி வர்றேன்? அழகா வர்றேன். என் கல்லெல்லாம் நீ அப்பமாக்கும் பார்க்கலாம். பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்துக்கு இயேசு கிறிஸ்து கொண்டு போகப்பட்டார். சொல்றேன், இந்த கல்லுகள்லாம் அப்பமாக்கும் பார்க்கலாம். எவ்வளவு ஐடியா கொடுக்குறான். அப்பாலே போ சாத்தானே. அப்புறம் எப்படி வர்றேன்? பேதுரு ரூபத்தில் வர்றேன் உள்ள போந்து. இதெல்லாம் உனக்கு நேரிடக்கூடாது, நீர் சிலுவைக்கெல்லாம் போகக்கூடாது, ரத்தம் சிந்தக்கூடாது. ஏசப்பா என்ன சொன்ன? அப்பாலே போ. எப்படி வர்றான் பாருங்க. சீசனுக்குள்ள வந்து நுழைஞ்சு வர்றேன். சீசன் வாயில வர்றான் வார்த்தை. அப்போ உனக்கு மட்டும் எப்படி வரும்? பிள்ளை மூலியமா வரும், புருஷன் மூலியமா வரும். இப்ப எல்லாம் ஜெபம் பண்ண வேண்டாம், சும்மா உட்காந்து கொஞ்சம் நேரம் பேசிக்கிட்டு இருக்கோம். எங்க வீட்டுக்காரர் இன்னைக்கு தான் முதன்னு பேசுறேங்கிறார். பைபிளாவது அங்கிட்டு வச்சிடும். பிசாசு ஜெப நேரத்தை கெடுக்கிறேன். உனக்கு ஒரு நேரம் இருக்கு, அது என்னது நேரத்தை அது என்னதுக்கு கொடு. மனைவிக்கு கொடுக்க வேண்டிய நேரம் கொடு, பிள்ளைக்கு கொடுக்க வேண்டிய நேரம் கொடு, பரலோகத்துக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடு. நீ எல்லா நேரத்தையும் ஒட்டுமொத்தமா உலகத்துல கொடுத்து விட்டு தேவனுக்கு எங்க நம்ம சொல்றது? 24 மணி நேரம் தான் ஆண்டவரை கொடுத்தீங்க, இன்னும் ஒரு 28 மணி நேரமா கொடுங்க, மிச்சம் 4 மணி நேரம் தரேன். இப்போ இது ரொம்ப செட்டில்மெண்ட் கரெக்டா இருக்குது. அங்க போகணும், இங்க போகணும், இங்க பார்க்கணும், இங்க பார்க்கணும், இங்க பார்க்கணும். நில் பேலன்ஸ். கடைசியில் எண்ணெய் போட்டுறது இருந்தா தானே தர்றது. அவர் சொல்றாரு, ஏண்டா கொடுத்தது தரமாட்டேன்ட்டேல, அப்புறம் எப்படி உனக்கு தர்றது? ஒரு பாஸ்டர் நல்ல கதையை சொன்னாரு, லைவ்ல இருந்தாலும் சொல்றேன். ஒருத்தன் வேலை வேணும் வேலை வேணும் வேலை வேணும் வேலை வேணும் கெஞ்சா கூத்தாடுனேன். சவமணி கடைசியில் வேலை கிடைச்சிச்சு. வேலை வாங்கினேன், சர்ச்சுக்கே வரல. பாஸ்டர் தேடி போனார். அப்போ அவர் சொன்ன பதில், பாஸ்டர் ரொம்ப பிஸி வேலை, சர்ச்செல்லாம் நான் இங்கேயே லைவ்ல பார்த்துக்கிறேன், போறப்பையும் ஜெபம் பண்ணுவேன், வர்றப்பையும் ஜெபம் பண்ணுவேன், போறப்பையும் பாட்டு பாடிக்குவேன், வர்றப்பையும் அங்கேயே ஆராதனை செஞ்சுக்குவேன். அப்படியா தம்பி? சர்ச்சுக்கு ஐயோ பிஸி பாஸ்டர். உங்களுக்கு நீங்க அந்த இடத்துல நீங்க இருந்து பார்த்தா தான் தெரியும் எத்தனை ஃபைல் போடணும், கையெழுத்து போடணும். நான் அதுக்காக ஜெபிக்கலே நினைக்கிறீங்களா? ஆவியிலேயே நான் ஜெபிச்சுக்கிட்டே தான் இருப்பேன், பாட்டு பாடிக்கிட்டே இருப்பேன், ஒர்ஷிப் பண்ணிக்குவேன், அங்கேயே எல்லாமே பண்ணிக்குவேன். அப்படியா தம்பி? பரவாயில்லப்பா, நல்ல முன்னேற்றம்ல. சரி நான் போயிட்டு வரேன் பண்ணிட்டு வந்துட்டார். ஒரு 2 வாரம் கழிச்சு தலைதறிக்க வந்தேன். பாஸ்டர் வேலை போச்சு. பாஸ்டர் சோத்திரம் செய்வோமே ரட்சகரை சோத்திரம் செய்யும். என்ன பாஸ்டர் இப்படி சொல்றீங்க? ஏன்னா ஜெபம் கேட்கப்பட்டா அப்புறம் சோத்திரம் பண்ண வேண்டாம். என்ன பாஸ்டர் இது நியாயமா? அன்னைக்கு நியாயமா தானே நான் ஜெபம் பண்ணேன், வேலை கொடுத்தார்ல, நீ செஞ்சது மட்டும் நியாயமோ? கையெழுத்து போடுற, இப்ப போடுறீ கையெழுத்து, விடிய விடிய போடு, எதுலையாவது போடு, ஒரு பேப்பர் எடுத்து போட்டுக்கிட்டே கொடுத்தவரை விட்டுட்டு கொடுத்தது மேல பாட்டமா போனேல. நான் தான் வந்து சொன்னேன், நான் தான் ஆண்டவரை கேட்டேன், கொடுத்தீங்க, இப்ப நான் தான் ரெக்கமெண்ட் பண்ணேன், இப்ப திருப்பி ரெக்கமெண்டேஷனை வாபஸ் வாங்கிக்கிறேன், கழிச்சு விடுங்க, அவங்க வரட்டும். அவன் ஆத்துமா நரதுக்கு போயிரும் போல இருக்கு. அவன் இப்ப ஜெபிக்கவே மாட்டேங்கிறான். கேட்டா லைவ்லயே பாத்துக்கிறேங்கிறான், கேட்டா செல்ல காட்டுறேன், இல்லாட்டி போனை காட்டுறேன், இல்லாட்டி லேப்டாப்பை காட்டுறேன், இல்லாட்டி டேப்பை காட்டுறேன். பைபிளே யாருமே கொண்டு போற, டேப்பை கொண்டு போறாங்க. அதுல யூடியூப் இருக்கு, ஃபேஸ்புக் இருக்கு, எல்லா அசுத்தமும் இருக்கு. உள்ள தட்டுனா அதுல ஒரு மூலையில பைபிள் இருக்கு, அதுலயே பாத்துக்கிற நரகளையும் பரிசுத்தையும் ஒன்னா வச்சுக்கிறதா. யோசித்து பாரு, இப்ப எவ்வளவு நம்ம மதியீனமா நடக்கணும். இது வேதாகமம், ஹோலி பைபிள், இதுதான் கொண்டு வரணும். என்ன கண்ணே தெரியாட்டி இதை தான் நம்ம வச்சிருக்கணும், இதுல தான் படிக்கணும். அது ஏதோ எமர்ஜென்சியான ஒரு இடத்துல படிச்சுக்கலாம். அதுக்காக அதை நான் 100% அவாய்ட் பண்ணல. இடம் பொருள் பார்க்கணும். அதுக்காக ஆலயத்தில் வந்துக்கிட்டு நான் என்கிட்ட தான் இல்லை டேப் இருக்குன்னு இதில் பார்த்துக்கிட்டே இருந்தேன்னா எப்போதான் பைபிள் எடுக்கிறது? டேப்பில் குறிக்க முடியுமா? டேப்பில் கோடு ஓடுவியா? டேப்பில் எழுத முடியுமா? இதில் தாங்க இந்த என் பைபிள்லாம் பாருங்க, ஒரு இடம் வெள்ளை பேப்பரே பார்க்க முடியாது. தொலைவுதுலாம் நம்ம எல்லா பக்கம் கிளின்னு கிழிச்சு பூரா பாருங்க, முடிவெட்டுற கடை மாதிரி இருக்கு என் பைபிள். அப்போ அந்த அளவுக்கு இதை போட்டு என்ன பண்ணி வச்சிருக்கிறேன்,
சில பேர்லாம் பாருங்க ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரை திறக்கிறதே கிடையாது, பேப்பர் ஒட்டி கிடக்குது. ஏன்னா திறந்தா தானே விடுக்குன்னு வரும். அப்படியே கஷ்டப்பட்டு பிக்கணும். பிக்கிறப்ப சொல்லுவாங்க நாங்கள் அதிலே படிச்சுக்கோம், இது அப்படியே அழகு பொருளாக வச்சுருப்போம், தேவைன்னா எடுப்போம், இல்லை பத்திரமா இருக்கும். ஒன்றா போல ஒரு சட்டை போட்டேன், இப்போ வந்து எத்தனை சட்டை மாற்றிட்டேன். ஆனால் பைபிள் மட்டும் மாற்றுங்க, ஒன்றும் இது ஆண்டவர் வருத்தப்பட மாட்டார். ஒரு வருஷத்துக்கு ஒரு பைபிள் நீங்கள் என்ன பண்ணீங்க முடிவு எடுத்துருங்க. 6 மாதத்துக்கு ஒரு பைபிள் கூட படிங்க. படிச்சுட்டு இல்லாதவங்களுக்கு கொடுங்க. போகிற பக்கம் யாராவது ஒருத்தரை பார்த்தா கொடுத்துருங்க. இது ப்ரெசன்டேஜ் பண்ணுங்க. நீங்கள் அதை விட்டுட்டு இதெல்லாம் கொடுக்க மாட்டேன் பிரதர், 100 ரூபா கொடுக்குறேன் அவன் வாங்க மாட்டேன், அவன் அந்த 100 ரூபாய் செலவழிச்சு போயிடுவேன். பைபிளை கொடுத்தா வீட்டில் ஒன்று என்ன பண்ணியிருப்பேன், பத்திரமா வச்சுருவேன், படிச்சுடுவேன் என்னைக்காவது. அதனால் போகிற பக்கம் உன்னை கொடுத்துட்டு வாங்க. உங்களால் கல்யாணத்துக்கு போகிறீங்களா ஒன்றை கொடுங்க. அந்த வாக்கு காலண்டர்லாம் இனிமேல் கொடுக்காதீங்க, படம்லாம் கொடுக்காதீங்க, அது செவத்தில் தான் தொங்கிட்டு இருக்கு. பைபிளை ஒவ்வொன்றா கொடுங்க. கர்த்தர் அவனை படிக்க வச்சு போடுவார். ஜெபம் பண்ணி 1 மணி நேரம், ஒரு கல்யாணத்துக்கு 1 மணி நேரம் போகிறீங்களா ரன்னிங்கு, அந்த 1 மணி நேரம் உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு கொடுங்களே, அது கிரியை செய்ய ஆரம்பிச்சிரு. கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. பிசாசின் தந்திரவாதி, அவன் தந்திரமா தான் உன்னை ஏமாத்துவேன், நீ தந்திரத்தை ஏத்து நிக்கணும். அடுத்து பாருங்களே, கடைசியா ஒன்று சொல்லி முடிக்கிறேன். ஏசாயா 27:3 வாசிக்கலாமா சீக்கிரமா? தேங்க்யூ, வண்டர்ஃபுல் தி ஹோலி ஸ்பிரிட். ஏசாயா 27:3. கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி. இப்ப நம்ம ஏன் ஜெபம் வைக்கிறோம்? அடிக்கடி ஜெபம். ஏன் தெரியுமா? உனக்கு தண்ணி ஊற்றணும், உனக்கு தண்ணி வார்க்கணும், உனக்கு வசனத்தை சொல்லணும், உனக்கு அபிஷேகத்துக்குள்ள நடத்தணும், உன்னை அந்நிய பாஷைக்குள்ள நடத்தணும். அடிக்கடி உனக்கு நான் தண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அடிக்கடி தண்ணி ஊற்றி ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடி அதை இரவும் பகலும் நான் காத்துக்கொள்வேன். இன்னைக்கு ஆண்டவர் உனக்கு வாழக்கூடாது, இரவும் பகலும் உன்னை நான் ஒன்றும் உன்னை சேதப்படுத்தாது. நீ சர்ப்பத்தை மிதி, தேலை மிதி, பிசாச மிதி, உன்னை ஒன்றும் சேதப்படுத்தாது. பக்கத்தில் சொல்ல, ஒன்றும் பயப்படாத, அது ஒன்றை கண்டு பயந்துட்டு கிடக்குது. நீ அதை பாட்டு பயப்பட, அது ஒன்றை கண்டு பயப்பட, 2 பேரும் பயந்துக்கிட்டே கிடந்தா ஆகாது. நீ அவனை ஏற்று நிலை, அவன் ஓடி போயிடுவேன். நீ எதுக்க வேண்டியதான், டேய் வந்துட்டான்னு சொன்னா பிறப்புறேன். நீ ஏன்னு சொல்லவே ஒரு தைரியம் இல்லைன்னா எப்படி அவனை மேற்கொள்றது? நீ கர்த்தர் சொல்றாரு பாரு, இரவும் பகலும் தண்ணி ஊற்றி யாரும் அதை சேதப்படுத்தாதபடி அதை இரவும் பகலும் நான் என்ன பண்ணிக்குவேன், காத்துக்கொள்வேன். இப்படியே நிறைய வசனங்களுக்கு எல்லாரும் எழுப்பி நிற்கலாமா? கர்த்தர் மகிமை அடைவாராக. இன்னைக்கு ஆண்டவர் சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்க நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்க, ஒன்றும் பக்கத்தில் சொல்லுங்க, ஒன்றும் ஒன்னை நம்ம சேதப்படுத்தாது. கர்த்தர் உன்னை அதிகாரியா வச்சிருக்கிறார். எல்லாம் எலும்பி நின்று பரலோக பிதாவே, இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தொடுவீராக. இது ஒரு பெரிய ரிவைவல் மெசேஜாய் அநேகருடைய இருதயங்கள் கர்த்தருக்கு நேராய், எழுப்புதலுக்கு நேராய் திரும்புவதாக பெரிய காரியம் செய்ய இயேசுவின் நாமத்தில் பிதாவே.